வணக்கம் மனோரோடே, நெஞ்சேமலிருந்து உங்கள் தரன். இன்றும் கதிரண்ண எங்களோட கொஞ்ச நேரத்தால் இணைவர். நாங்கள் வடமை போல 2ஆம் தேதி 8ஆம் மாதம் நடக்கிற நிகழ்வுக்கு அவர் செய்கிற நபர்களும் எங்களோட இனமும் இப்போ தகுதியானவர்களா, அந்த புனிதர்களுக்கு நினைவூறதுக்கும் எங்களோட ஒப்பற்ற தலைவருக்கு நினைவூறதுக்கும் இவர்கள் தகுதியான நபர்களா, அந்த நிழலில் கூட நிற்கிறதுக்கு இவர்கள் தகுதியான நபர்களான்ற ரீதியில் இந்த உரையாடல் நாங்கள் தொடர போகிறோம். இந்த கிழமை ஃபுல்லாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த ரீதியில் தான் இந்தியன் கலந்துரையாடல் நடக்க போகுது. இன்று நாங்கள் பெரிய ஆக்களை மேலே எடுக்க மாட்டோம். ஏன்னா நேற்று எங்களை கருத்துகளுக்குள்ளே எங்களை டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். நேரம் பொண்ணானது. வேலைப்பழுக்கு பிறகுதான் நாங்கள் இதையே போடுறோம். அப்போ அங்கே வரி குட்டியல் இதுகள் வந்துச்சுனோம்னா அது எங்களை நேரத்தை வீணடிக்கிற விடயமாக போகுது. நாங்கள் இந்த 1ஆம் தேதி வரையும் எவ்வளோ தூரம் எங்களோட இளைஞர்களுக்கு நல்ல கருத்துக்களை ஒழுக்கத்தை எவ்வளோ தூரம் கடத்தல அவங்க போராட்டத்தின் ஒழுக்கத்தை எவ்வளோ தூரம் கடத்தலாம்ன்ற ரீதியில் இந்த இதை லைஃப் நாங்கள் இதுன்றோம். அந்த இதில் இப்போ இளைஞர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு வகையில் கதிரண்ணா இந்த கிழமையின பாட்டை கேளுங்க. அதுலேயும் எங்களோட தேசத்தில் அவர் போராளிகளுக்கு தனியாக போர்க்கலையை மட்டும் இல்லை, அவர் வளர்த்த போராளிகளுக்கு அனைத்து கலையும் கற்றுக் கொடுத்துறதுக்கு கதிரண்ணா ஒரு சிறந்த உதாரணமா நான் பார்க்கிறேன். வணக்கம். ஒரு வணக்கம். எங்கே இடையோர் தேடுகிறேன் ஈழம் காற்றவர் கனிகளின் சுவை தனில் காலங்களின் தேடுகிறேன் வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். பாவம் இவர்களா அவர்கள் என்று கலங்குதே என் விழிகள். எங்கே இளையோர் தேடுகிறேன் ஈழம் காற்றவர் கனிகளின் சுவை தனில் காலங்களின் தேடுகிறேன் வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். வரலாறு தந்தவர் வீரமே அவரல்லவா, ஈழத்தின் துளிர்களே உன்னிடம் தந்திட ஒன்றும் இல்லை, காலத்தின் துளிர்களே கனவுகள் சுமந்தவரோடு கரைந்ததே முல்லை கரையினிலே. உன் தலைமுறை காற்றிட உறுதியும் தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன்னிடமே ஈழத்தின் துளிர்களே. ஈழத்தின் தலைமகன் காவிய நாயகன் வரலாறு தந்தவர் வீரமே
ஈழத்தின் துளிர்களே உன்னிடம் தந்திட ஒன்றும் இல்லை. காலத்தின் துளிர்களே கனவுகள் சுமந்தவரோடு கரைந்ததே முல்லை கரையினிலே உன் தலைமுறை காற்றிட உறுதியும் விருதியும் தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன்னிடம் ஈழத்தின் துளிர்களே. எங்கே இளையோர் எங்கே இளையோர் தேடுகிறேன். ஈழம் காற்றவர் கனிகளின் சுவைந்ததில் காலங்களின் இன்று தேடுகிறேன். வரலாறு தந்தவர் உண்மையின் உள்ளம் தேடுகிறேன். ஐயோ பாவம் இவர்களா அவர்கள் என்று கலங்குதே என் விழிகள். பழையவர் புதியவர் தலைமகன் பார்வையில் ஒன்றும் இல்லை துளிர்களே. தலைமுறை காப்பதே தலைமையின் தத்துவம் புரிந்திடு துளிர்களே. நினைவுகள் செய்திட இது நேரம் அல்ல. நினைப்பவர் எல்லாம் நினைவு செய்துவிட தலைமை ஒன்றும் அவர்கள் உடைமை அல்ல. நீதான் என்று வாதிட நேரம் இதுவல்ல. பகைவரால் பகையாகும் நேரம் இது. ஈழம் காற்றிட தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன் கையில் துளிர்களே. பழையவர் புதியவர் தலைமகன் பார்வையில் ஒன்றும் இல்லை துளிர்களே. தலைமுறை காப்பதே தலைமையின் தத்துவம் புரிந்திடு துளிர்களே. நினைவுகள் செய்திட இது நேரம் அல்ல. நினைப்பவர் எல்லாம் நினைவு செய்துவிட தலைமை ஒன்றும் அவர்கள் உடைமை அல்ல. நீ நான் என்று வாதிட நேரம் இதுவல்ல. பகைவரால் பகையாகும் நேரம் இது. ஈழம் காற்றிட தலைமகன் நினைவு ஒன்றுதான் உன் கையில் துளிர்களே. எங்கே இளையோர் எங்கே இளையோர் தேடுகிறேன். ஈழம் காற்றவர் கனிகளின் சுவைதல் வணக்கம் தம்பி, நான் ஒருவன். மிக அருமையான வரிகள். அது எங்களை பேசுகிறது தான் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமே. எங்களை மக்களை ஒற்றுமையாக்குற மிகப்பெரிய ஆயுதமே எங்களை பேசுகிறோம். அதை சிதைக்க வேண்டாம் என்ற கருத்தை நீங்கள் தான் இருக்கிறீங்க.
அதில் வந்து என்னோட ஒன்றரை நண்பர் கதைக்கும் போது சுவிஸ் ஒன்றில் தான் ஒரு இதில் வந்து விடுதலை புலிகளுக்கு தடை இல்லை. அதுலேயும் வந்து தடையை உருவாக்குறதுக்காண்டி தான் இவர்கள் வந்து இப்படி செய்து அங்கே அடிபட விட்டு அப்படி தண்டு தடையை சுவிஸ்லேயும் தடையை உருவாக்குறதுக்கான வேலையை செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியை வந்து எழுப்பியிருந்தார். வணக்கம் அண்ணா. ஓ வணக்கம் வணக்கம் நவருவன் தம்பி வணக்கம். மைக் ஓ வணக்கம் 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 வேலையா நிற்கும். ஓ வணக்கம். வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா. வணக்கம் இன்பராஜா அந்த வீடியோ அது ஒன்று யூடியூப்ல வீடியோ விட்டுருக்கிறார். இன்பராசா ஓ உனக்கு கொடுக்க வேண்டாம். மற்ற இங்கே இருந்து மக்கள் காப்போம் ஊடக சந்தை நடத்தியிருக்கிறார் முல்லத்தீவில். கண்ணில் கண்ணாடி போட்டாங்க. எல்லாரும் இப்ப தலைமைத்துவமா மாறிட்டினம். ஓகே மாறட்டும். நல்ல மங்களுக்கு எல்லாரும் தலைமைத்துவம். யாரும் தலைமைத்துவம் வேண்டாம். வணக்கம் கதிரண்ணா. ஒரு புதிதாக ஒரு அறிக்கை ஒன்று வந்திருக்கையா, அது சார்ந்த உங்களோட கருத்து என்ன? வணக்கம். அப்ப அனுப்பியிருக்கேன் கதை என்ன மாற எனக்கு அனுப்பியிருக்கேன். அவருக்கு வாசிச்சு பாருங்க, வாசிங்க ஒரு கதிரண்ணா வாசிச்சு பாருங்க. என்ன நவருவன் இந்த இன்பராசாண்ட கதை பண்ணும் ஐயா, தயவு செய்து கதைக்காது. யூடியூப்ல வீடியோ சொன்னான் அவன் ஐயா வாழ்நாளில் அவன் என்னுடைய எதிரி. நான் அவனை பற்றி கதைக்கிற இல்லை, அவன் குடும்பம் வரைக்கும் கொண்டு போய் எல்லாரையும் கொண்டு போய் ஏற்றுவான் ஒரு காலத்தில். அது பிரச்சனை இல்லை. அப்படியா நாளையா அவன் நல்லதும் கதைக்கிறதுக்கு தகுதி இல்லை, கெட்டதும் கதைக்க தகுதி இல்லை. ஓகே சார், நான் கீழே நிற்கிறேன். நான் இதில் பூவரை ஓடிக்கொண்டு இருக்கிறேன். மழையும் பெய்யுது. ஓகேயா? ஓகே. இங்கே மழை பெய்யல. நேற்று வந்து எங்கிற விடியம் நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்பட்டு நாங்கள் இந்த கருத்தில் வந்து அவரை அந்த ஏறுமை அவரை ஏற்றி போடாம வேற லெவலில் ஆளுங்க சரிக்கான வரைக்கும் ஆளை ஏற்றி போடாது. சரி ஒரு கிலோ நிற்கிற ஆள் இரவில் வந்து ஓகே. அது நாங்கள் முதலே கட் பண்ணியிருக்கோம். அது பிரச்சனை நேரத்தில் எங்களை இது வந்து கொஞ்சம் குழம்பிட்டு அந்த நான் சொல்ல வந்த கருத்துகள் வந்து அதுக்குள்ள இடையில அவர் இதென்ன குழப்பிட்டு நான் முதலே அவரை இறக்கி விட்டுருக்கணும். ஓகே. இதில் வந்து என்ன காரணத்துக்கு நாங்கள் இப்போ வந்து பல பேர் கேட்கிறேன், நீங்கள் தானே எங்களோட தேச ஆதியான விடயத்தை வந்து கதிரண்ணா மூலம் வந்து வழிகொண்டு வந்திருந்த நீங்கள். அது எப்போ வழிகொண்டு வந்திருந்தது 6 வருஷம் 7 வருஷம் முதலே கொண்டு வந்து. ஆனால் இப்போ வந்து இந்த இதை வந்து நீங்கள் ஏன் வரவேற்கவில்லை என்றதை கேட்கினோம். அதுக்கு வந்து எங்களுடைய எந்த இது வந்து எங்களோட தேச இது வந்து அவருக்கான அஞ்சலி வந்து எங்களோட மக்கள் வந்து ஒற்றுமையா இருந்து பலமா இருந்து செய்ய வேண்டிய விடயத்தை வந்து அவர் இருந்திருந்தாலே வந்து இப்ப கண்கலங்கியிருப்பார். 3 சிங்கள யாழ்ப்பாணத்துல 3 ஆசனம் ஜேபிக்கு எங்கிற மக்கள் வாக்களிச்சிருக்கிறான். இங்க புலத்துல வந்து எங்கிற கட்டமைப்புல ஏதோ வந்து ஒன்றா இல்லை. மாவீர நாளண்டா இங்க வந்து ரோல்ஸ் விற்கிறதும் கொத்துரோட்டி விற்கிறது தான் முதன்மையா இதா இருக்கு. ஆட்டம் பாட்டமா இருக்கு, கொண்டாட்டமா. இதுவா மாவீர உணர்வு கடத்துறது அல்லது இந்த எங்கட 2023 இருந்து எங்கட புனிதர்கள நாட்கள்ல வந்து திரிவனாலோ கருப்பு ஜூலையோ கரும்புலினாலோ அதுல வந்து இந்தியாவிலேருந்து கான்சர்ட் நடக்குது. இங்க வந்து எங்களோட இளம் சமுதாயம் அடுத்த 2009 இனாலிப்ப பார்த்து இளம் சமுதாயம் வந்து இந்த உணர்வை கடத்துற அந்த இளம் சமுதாயம் ஒரு சினிமா மயக்கத்துல நின்று கொண்டு இந்த கான்சர்ட்டுக்குள்ள அதுவும் வந்து இந்த நாட்களை பாருங்க, தேர்வு செய்த நாட்களை பாருங்க. அந்த நாட்கள்ல வந்து குறி வச்சு அடிக்கிறாங்க. அதை அந்த சூழ்ச்சியை கூட விளங்கி கொள்ளாமல் இந்த இளம் சமுதாயம் அதுக்குள்ள போய் மாட்டுக்கொண்டு நிற்கிறது. இந்த அமைப்புகள் வாய மூடிக்கொண்டு இருக்கிறது தான். இப்படி நடக்கும் போதெல்லாம் வாய மூடிக்கொண்டிருந்த இவர்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து தேசருக்கு அஞ்சலி செலுத்த புரண்டு ஒரு நாடத்தை ஆடுறார்கள். அதுவும் இறுதிக்கட்டம் என்றால் என்னென்றே தெரியாதவர்கள். இறுதி களமுனையில அவர்களும் அதுல சில பேர் வந்து போராட்டத்தில் இருந்தவர்கள், அதை மதிக்கிறேன். ஆனா இந்த ஒரு கட்டத்துக்கு பிறகு வந்து அவர் இறுதிக்கட்டம் என்றாலே என்னென்று தெரியாமல் அவர் விலகி வந்துட்டார்கள். விலகி வந்த பிறகு வந்து அவர்கள் வந்து விலகி வரவில்லை. அது இயக்கத்துல வந்து விலகி போறது ஒரு விதிமுறை இருக்கு. அந்த விதிமுறை மூலம் வந்து விலகி வந்தவர்களா இதுல வந்து இருக்கிறவர்கள் கூடுதலானார்கள் இல்லை.
அதோட வந்து எப்ப வந்து வேற வந்தாரன்ற இதே வந்து இவர்கள் சொல்றாங்க இறுதி களமுனையில் நின்றவர்கள் உண்டு. அதுலயும் வந்து தடுப்புல இருந்தவர்கள், தடுப்புல இருந்து தடுப்புக்கு போகாமல் அந்த அதுக்குள்ளே முள்ளு கம்பியில இருந்து தப்பி வந்தவர்கள், தப்பி இந்தியாவுக்கு போனவர்கள் உண்டு. அதுலயே வந்து ஒரு இந்த இவ்வளவு காலம் வந்து எங்களோட மக்கள் கேட்கல ஒரு தடுப்புக்கு சரி தரேன். நாங்கள் விடயத்துக்குள்ள போவோம். நாங்கள் எங்களுடைய இந்த இணையதளம் என்பது விமர்சனங்கள் இல்லாமல் நாங்கள் அறிவு சார்ந்து அடுத்த தலைமுறையிடம் கடத்த வேண்டிய விடயங்களை நாங்கள் கடத்த வேண்டும். இதற்குள் நாங்கள் எங்களுடைய பணி, எங்களுடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில் விழிப்பாக நீங்கள் இருங்கள் என்பதற்காக மட்டும் நாங்கள் மீண்டும் இந்த இணையதளத்தில் இணைந்திருக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். கீழையும் கேட்டுக்கொண்டிருப்பீங்கள். அதை விட தம்பி மாறன் வந்து போயிருக்கிறார். மற்றது இன்னும் ஒரு தம்பி நான் நினைக்கிறேன் பொது வேட்பாளர் ஊடாக எல்லாம் அவர் வந்தவரும் வந்து நிற்கிறார் நினைக்கிறேன், மேலெடுக்க சொல்லி தமிழ் அகராதி அவர் நினைக்கிறேன். சரி, எனக்கு தெரியலை, ஞாபகம் இருக்கலாம். மற்ற தம்பி நிற்கிறாருன்னு ஒருவனும். சரி, நாங்கள் விடயத்துக்குள் செல்வோம். என்னென்றால் இப்போ நாங்கள் தேசிய தலைவர் அவர்களினுடைய இந்த இறுதி களமுனையினுடைய வடிவம் என்பது ஒரு இளம் சமுதாயமாக வந்து நாங்கள் உங்களூடாக கடத்த வேண்டும் என்கின்ற ஒரு ஏற்பாடு இருந்தது. ஏனென்று சொன்னால் அங்கே எங்களினுடைய மண்ணில் 2014க்கு பின் அந்த மக்களினுடைய வாழ்வியலும் அந்த அரசியலும் அடித்து நொறுக்கப்படுகிறது. புலத்தில் இருப்பவர்கள் இதை புரிந்து கொண்டு உங்களுடைய கட்டமைப்புகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தேசிய தலைவர் அவர்களுடைய அந்த இறுதி களமுனையினுடைய அந்த வடிவத்தையும் அந்த மரணிப்பும் அந்த தியாகங்களையும் பற்றி நாங்கள் உரையாடி இருந்தோம். அது மக்கள் புலத்தில் இருப்பவர்கள் புரிந்து கொள்வார்கள். இலங்கையில் வடக்கு கிழக்கில் அரசியல் என்கின்ற அந்த தத்துவம் நீரில்லாமல் காய்ந்து வத்தி செல்லுகிறது என்பதால் அன்று எழுச்சிகரமாக இந்த விடயங்களை நாங்கள் ஊடகங்களில் புலத்தில் இருக்கின்ற மக்கள் புரிந்து கொண்டு மிக கவனமாக காய் நகர்த்த வேண்டும், இலங்கையில் ஒரு புது அரசியலை உருவாக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை இவர்கள் மத்தியில் நாங்கள் கொண்டு வந்தோம். அப்ப இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், ஓடிப்போய் தமிழ்நாட்டில் நின்று கொண்டு எங்களினுடைய அந்த அரசியலை உருவாக்குவதற்கும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கும் இவர்கள் தவறி நின்றார்கள். அப்ப இந்த இடத்தில் தான் இறுதியாகவும் எங்களால் முடிந்த அளவு உலக தேசத்தில் ஒரு மிக பெரும் வலுவான சாட்சியங்களாகவும் எங்களுடைய மக்களினுடைய அடுத்த கட்ட நகர்வாக பொது வேட்பாளரை சரியாக பயன்படுத்துங்கள், ஒரு பொது வேட்பாளருக்கு பின் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலையும் ஈழத்தமிழர்கள் சரியாக பயன்படுத்துங்கள் என்கின்ற தொனிப்பொருளையும் கருத்துக்களை நாங்கள் சரியாக சொல்லிக் கொண்டிருந்தோம். பிரச்சாரங்களை பெரிதாக செய்திருந்தோம். இந்த மக்களிடம் இருக்கின்ற கேள்விகளும் இந்த மக்கள் இன்று போகின்ற இந்த நிலைமைகளும் என்று அதன் நவருவன் தம்பி பந்தோனே சொன்ன மாதிரி எல்லாரும் இன்று தலைமைத்துவமாக தங்களை பேணுவதும் எனக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் மூடிக்கொண்டு போங்கோ என்ற விடயங்களும் தான் என்று ஒரு இனத்தின் அழிவின் விளிம்பில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். கடைசியாக இருக்கின்ற ஆயுதம் இந்த மாமனிதரினுடைய இந்த நிகழ்வு என்பது அது ஒரு இனத்தினுடைய அடையாளமும் அந்த எழுச்சியுமாக நாங்கள் பார்க்க வேண்டிய அந்த தருணத்தை தவறி நிற்பதை தான் நாங்கள் இங்கே வலியுறுத்துகின்றோம். இந்த 4 சிவத்துக்குள் தேசிய தலைவருக்கு விளக்கை ஏற்றுவதற்கு முன் நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது. ஒரு அமைப்பை உருவாக்கிய அந்த மாபெரும் இராணுவ தந்தை ஒரு இனத்தின் ஈழத்தமிழனினுடைய ஒரு விடுதலையின் உச்சத்திலும் நிழல் அரசிலும் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று கற்றுத்தந்தவர். அது மிகுதியாக இருக்கின்ற போராளிகளாக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் அமைப்புகளாக இருந்தாலும் இதில் நாங்கள் எந்த விதத்தில் இதை சரியான முறையில் ஒரு பக்குவங்களோடு நாங்கள் பயணிக்கின்றோம் என்பதையும் நாங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியதும் ஆய்வு செய்ய வேண்டிய இடத்திலும் 16 ஆண்டுகள் கழிந்த போதிலும் இனியாவது எம்மை திருத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த நோக்கங்களில் தான் நாங்கள் தொடர்ச்சியாக விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்ப எங்கே நாங்கள் தவற விடுகின்றோம்? மாமனிதர் அவர்களுக்கு நாங்கள் ஒரு நிகழ்வை செய்ய வேண்டும் என்றால் அந்த நிகழ்வுக்கு முன் பல நடவடிக்கைகள் இருக்கிறது. ஒரு இனத்தினுடைய அடிப்படை
அரசியல், ஒரு இனத்தினுடைய அடிப்படை மாண்புகள், ஒரு இனத்திற்காக தியாகம் செய்தவர்களினுடைய கௌரவிப்புகள், அவர்கள் அந்த உயிரை தந்தவர்களுடைய குடும்பங்களை கௌரவித்தல், ஒரு பண்பான உலகத்தை சொந்த தாயகத்தில் கட்ட மறந்து நிற்கின்ற இந்த சமூகம் எதற்காக இன்று விளக்கேற்ற துடிக்கிறார்கள் என்கின்ற போதுதான் நாங்கள் இதை செய்யாதீர்கள். ஏன் செய்யாதீர்கள் என்றால், எங்களிடம் எந்த ஆயுதமும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரு வலுவான கட்டமைப்பே கிடையாது, ஒரு வலுவான அறிவார்ந்த சமூகமும் கிடையாது, ஒரு வலுவான ஒரு அமைப்பும் கிடையாது. இப்ப வலுவாக இருப்பது என்னவென்றால், எங்களுடைய மாமனிதர் தேசிய தலைவர் அவர்கள்தான். அவருடைய பெயரை சொல்லுகின்ற போது எல்லோரும் ஓடி வந்து அந்த இடத்தில் நாங்கள் நிற்கின்றோம். அந்த பேருக்காக, அந்த தியாகத்திற்காக, தன் வாழ்வையை தந்த அந்த மறவருக்காக நாங்கள் எல்லோரும் எதுவும் செய்ய தயாராக இருக்கின்றோம். அப்ப எல்லோரும் நாங்கள் எதுவும் செய்ய தயாராக இருக்கின்ற போது அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும், அதை ஒரு எழுச்சியாக பயன்படுத்த வேண்டும். இதுதான் எனக்குள் இருக்கின்ற கேள்விகளும், அதை மக்களிடம், இளையோர்களிடம் கடத்த வேண்டும் என்று நினைப்பதும் இதுதான். அப்ப நாங்கள் இதை ஒரு எழுச்சிகரமாக செய்கின்ற போது ஒரு தத்துவங்களாக அந்த மாமனிதரின் தத்துவம் நிலைத்து நிற்கப்படும். அப்ப இந்த மாமனிதரினுடைய தத்துவத்தை நிலைக்காத அளவுதான் இன்று 16 ஆண்டுகள் வரை சில புல்லுருவிகள் ஊடுருவி எம்மை திசை திருப்பி, எம் மக்களை திசை திருப்பி, இந்த மண்ணுக்காக போராடிய போராளிகள், அவர் ஒரு நாள் போராடினாரோ 2 நாள் போராடினாரோ, களமுனையில் நின்றவர், அந்த மாண்புகளை உடைத்து எறிந்து வைத்திருக்கின்ற இந்த சமூகத்துக்குள் நாங்கள் எதற்கு இந்த மாமனிதரை தொட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கேள்விகள் எழுப்பப்படுகிறது தொடர்ச்சியாக. அப்ப நாங்கள் இவரிடம், எங்களுடைய இந்த ஈழத்தமிழர்களிடம், புலத்தில் இருப்பவரிடம் நாங்கள் எங்களுடைய குடும்பங்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்டவர்களே கிடையாது. அல்ல இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்தவர்களிடம் நாங்கள் எதுவும் செய்யும் கொண்டு கேட்டதும் கிடையாது. அப்ப நாங்கள் இவருக்கு என்ன செய்தியை சொல்லுகின்றோம் என்றால், இது அதற்குரிய நேரம் அல்ல. படிப்படியாக உடைந்து கிடக்கின்ற எம் இனத்தினுடைய தத்துவங்களை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த தேவைகளை மெதுமெதுவாக பூர்த்தி செய்து கொண்டு வருகின்ற போது ஒரு மிக பெரும் அலையான உருவாக்கம் ஈழத்தமிழர்களுக்குள் மீண்டும் உருவாக்கப்படும். அப்ப எம் மக்கள் இன்று வரை 16 ஆண்டுகள் வரை சிதைந்திருப்பதும், எம்மை தேசிய தலைவரின் கொள்கையை நாங்கள் வைத்திருக்கின்றோம், தேசிய தலைவர் தான் எங்களுக்கு உயிர் மூச்சு என்று பேசி பேசி எம்மினத்தை இன்று ஓரங்கட்டி வைத்துவிட்டு இந்த 4 சிவத்துக்குள் விளக்கேற்ற நினைப்பதே அதுதான். இதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுக்காகத்தான் நாங்கள் உங்களுக்கு எதிரியாக தெரிகின்றோம். கதிராகியவரும் தரனாகியவர்களும் உங்களுக்கு எதிரியாக தெரிவது இந்த வரலாற்றை சொல்லுவதுதான். உண்மையிலேயே நீங்கள் ஒரு இனத்தினுடைய அடிப்படை நாகரீகத்தை கொண்ட அந்த மாமனிதருக்கு நீங்கள் விழா எடுக்க வேண்டும் என்றால் அது ஒரு வரலாறை நீங்கள் படைக்க வேண்டும். நாம் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையே அதுதான். 16 ஆண்டுகளை நாம் வீணடித்தாலும் ஆனால் எழ வேண்டும். விழுந்த இடத்தில் இருந்து நாம் எழ வேண்டும். எப்படி நாங்கள் இந்த போராட்டத்தை உருவாக்கி கொண்டு எம்மை நிமிர்த்தினாரோ அதே போன்று அவருக்கு நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழனும் ஒரு இன்று உருவாக்கப்படுகின்ற இந்த சிறார்களும் செய்கின்ற வேலை தேசிய தலைவருக்கு விளக்கு கொளுத்துவது அல்ல. முதல் நாங்கள் விழுந்து கிடக்கின்ற இனத்தினுடைய ஆத்மாவை தூக்கி நிமிர்த்த வேண்டும். அதற்கு பிறகுதான் அது ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் இருந்து நான் என் மாமனிதரினுடைய அந்த கனவை நான் மெதுவாக எழுத்து வர வைத்திருக்கின்றேன், நிமித்தி இருக்கின்றேன் என்கின்ற எண்ணங்களோடு அந்த நாளை நாங்கள் ஒரு எழுச்சிகரமாக எங்களுடைய மக்கள் மத்தியில் கொண்டு வர முடியும். அப்ப அதுதான் நாங்கள் எங்களுடைய சிறார்களுக்கு, எங்களுடைய இளையோர்களுக்கு சொல்லுகின்றோம் என்னவென்றால், இந்த பழையவர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்பா சொல்லுகின்றார்கள், அம்மா சொல்லுகின்றார்கள் என்று உங்களுக்கு புலத்தில் ஒரு போலியான தமிழர்களினுடைய வாழ்வியலையும் அர்ப்பணித்தவர்களுடைய தியாகங்களையும் உருவாக்கி வைத்திருக்கிறீர்கள். தயவு செய்து அதை களைந்தறியுங்கள். 4 சிவற்றுக்குள்
ஒரு ஈழத்தினுடைய பிதாமகன் அவர்களுக்கு நாங்கள் விளக்கேற்றுவதும் 4 குழுக்களுக்காக நீ நான் என்று போட்டி போடும் நேரம் அல்ல இது. அதான் அந்த கவிதையிலும் நான் கொண்டு வந்திருப்பது. இது பகைவனால் பகையாகும் நேரம். இது தொடர்ச்சியாகவே 16 வருடங்களாகவே நாங்கள் பகைவனால் பகையாகி கொண்டே இருக்கின்றோம். இதுதான் அவர்களுடைய அஜெண்டா. இதைத்தான் தேசிய தலைவர் அவர்கள் இந்த இலட்சியம் துடைத்தலில் மிக துல்லியமான முறையில் உரையாடி கொண்டே இருப்பார். அப்ப அதைத்தான் நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு சொன்னாங்கள் என்னவென்றால், நாம் ஏன் விழுந்து கிடக்கின்றோம், ஏன் நாங்கள் 16 ஆண்டுகளாக இவ்வளவு சிதைந்து நிற்கின்றோம் என்றதை கண்கொண்டு 2 நிமிடம் சிந்தியுங்கள். ஏன் தோற்கின்றோம் என்கின்ற கேள்விக்குறிகளோடு ஓடுங்கள், நேரங்களை வீணடிக்காதீர்கள் என்பதை நாங்கள் சொல்லியிருந்தோம். சரி, அப்ப மாமனிதர் அவர்களை இறுதி களமுனையை பற்றி பேசிய கதிர் அவர்கள் ஏன் இதை ஆதரிக்கவில்லை என்றால், என் அடுத்த சமூகத்திற்கு என்னிடம் இருப்பது இந்த மாமனிதரினுடைய அந்த ஒரு நாள் எழுச்சியும் எங்களினுடைய அந்த மிக பெரும் அரசியல் தத்துவத்தின் ஒரு அடிப்படை ஒரு நெறியை நாங்கள் உருவாக்குவது. அது உருவாக்கிய அன்றுதான் அந்த விளக்கு ஏற்றப்பட வேண்டும். அந்த மாமனிதரை நாங்கள் 4 சிவத்துக்குள் பூட்டி வைக்காமல் ஈழத் தமிழர்கள் மத்தியில் அது ஒரு பெரும் எழுச்சிகரமாக ஒரு அலையாக அது பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவும். அந்த மாமனிதருக்கு நாங்கள் செய்கின்ற சிறு, இன்றைக்கு இத்தனை வருடங்களாக வீணடித்த அந்த காலங்களில் சிறு காலமாவது அந்த மாமனிதரினுடைய தியாகத்திற்கு நாங்கள் ஈடு கொடுக்கின்ற அளவிற்கு ஏதாவது ஒன்று இந்த பூமியில் செய்தியாக வேண்டும். அதற்கு பின்னுக்குத்தான் நாங்கள் எதேனும் சிந்திக்க முடியும் என்பதைத்தான் நாங்கள் தரன் மிக தெளிவாக இளையோர்களுக்கு நாங்கள் சொல்ல விரும்புகின்றோம். அதனால் தான் நாங்கள் தரன் இந்த காலம், இந்த 2025 என்கின்ற இந்த பொறி, அதை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த பொறியிலிருந்து விடுதலையாகி ஒரு அரசியல், ஒரு ஈழத்தமிழர்களுடைய சரியான அரசியலை தேர்வு செய்யும் சக்தியாக நீங்கள் புலத்தில் மாறிவிட்டு அதற்குரிய ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்பதைத்தான் நாங்கள் இவர்களோடு மீண்டும் கேட்டு நிற்பதும் கைகூப்பி நிற்பதும். எங்களுடைய மாமனிதருக்காக. இதற்குள் நீ நான் என்ற வேறுபாடு அல்ல. நாம் எல்லோரும் ஈழத்தமிழர்கள். எவ்வளவு செல்விழுந்தாலும் அந்த கொட்டில்களுக்குள் எங்களுடைய மக்கள் வாழ்ந்தாலும் நீ நான் என்ற பேதம் இல்லாமல், பொறாமை இல்லாமல் இருக்கின்ற ஒரு வேளை உணவை உண்டுவிட்டு அந்த மண்ணில் சுதந்திரமாக நிம்மதியாக பெருமூச்சு விட்டு அந்த தரையில் வாழ்ந்தவர்கள் நாங்கள். இன்று உங்களிடம் பெரும் மாளிகை இருக்கிறது, ஆடம்பர மகிழுந்து இருக்கிறது, உங்களால் சோடிக்கப்படுகின்ற அளவு உங்களிடம் நகைகள் நட்டுக்கள் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஆனால் எங்கே நீங்கள் தோற்று நிற்கிறீர்கள் என்பதை மட்டும் சிந்தியுங்கள். எங்களால் முடிந்த அளவு எப்போதும் நாங்கள் தரனினுடைய ஊடகத்தினூடம் தரன் எவ்வளவு அவமானங்களை பட்டாலும் படுத்தி இருக்கிறீர்கள் நாங்கள் சொல்லுகின்ற கருத்துக்களை. அதையும் மீறி நாங்கள் வந்து நிற்பது அடுத்த தலைமுறை சரியான இடத்தில் பக்குவமாக உங்களை காய் நகர்த்தி கொள்ளுங்கள் அடுத்த தலைமுறைக்கு என்கின்ற இந்த நிமிடத்தில் நான் நிறைவு செய்து தரனிடம் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிறேன். இப்போ நன்றி அண்ணா. ஒரு நண்பர் இணைஞ்சிருந்தார், அவர் போயிட்டார், திருப்பி வர்றது தெரியல. ஆமாம், இதில் வந்து உங்களோட கருத்துக்கள் தெளிவாகவே நீங்கள் முன் வச்சிருக்கிறீங்க. நவரூரன்னா இந்த கருத்துக்கு வந்து உங்களுக்கு வேறு எதுவும் கருத்து இருக்கா அண்ணா இதில்? இல்லை இல்லை, நீங்கள் காய்ச்சி கொள்ளுறோம். ஆமாம், காய்ச்சியா சரிதானே. அதான் இதில் வந்து என்ன கதைக்க விட்டால் வந்து நான் உடனே வந்து விமர்சனத்துக்குள்ள ஏன்னா அவ்வளோத்துக்கு கோபம் இருக்குது. அந்த கோபம் வந்து விமர்சனத்துக்குள்ள வந்து திருடும் போது வந்து கோபம் இருக்குது. அந்த கோபம் வந்து அதில் சுட்டி காட்ட துடிக்குது. என்றாலும் வந்து அதை கடந்து தான் நான் கதைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதில் வந்து நான் ஏற்கனவே இந்த பதிவில் சொன்ன மாதிரி உங்கள் தேசரோட ஒரு உத்தமருக்கு வந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தணும் என்றால் அதை செய்கிற ஆட்களும் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தம் தவறி போட்டு அவருக்கு முன்னால் போய் மன்னிப்பு ஒன்றும் கேட்காமல்
அந்த மக்கள் மத்தியில் வந்து செய்த பாவத்துக்கு இதன் நாம பரிகாரம் தேடாமல் இவர் வந்து மீண்டும் மீண்டும் பாவம் செய்யறதுக்காண்டி தவறு செய்யறதுக்காண்டியே இதை செய்கிறார் என்றால் அது இந்திய அரசியலுக்காண்டி இவர் செய்கிறார் என்றால் அதை வந்து நான் வர வைக்க முடியாது என்றுதான் என்ற சொல்ல விரும்புறீங்களா? அதேங்க தம்பி மாறன் அவர்கள் வந்து கேட்டிருக்கிறார். இந்த உடன்பாடு இது வந்து ஒரு அதை நான் ஏற்கனவே சொன்னது போல் தான். இப்போ தேசிய தலைவர் அவர்களினுடைய அமைப்பு என்பது அது பொது உடைமைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த பொது உடைமையாக மாற்றப்பட்டது தான் தமிழ்நாட்டில் அவரை வைத்துக்கொண்டு அரசியல் வியாபாரம் தேடுபவர்களும் ஈழத்தமிழர்களை மௌனமாக்கியவர்களும் அதே போன்று புலத்தில் இந்த போலியான கட்டமைப்பை கொண்டு வந்தவர்களும் இதில் 2 பேரும் அவர்கள் ஒன்றுதான். இன்றைக்கு எப்படி விளக்கேற்ற வேண்டும் 4 சிவத்துக்குள் என்று நினைப்பவர்களும் அவர்கள்தான், இவவை கொண்டு வந்தவர்களும் அவர்கள்தான். இதற்குள் இவர்கள் அவர்களை குறை கூடிக்கொண்டு நாங்கள் தேசிய தலைவர் அவர்களுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக நாங்கள் இதை நிகழ்த்திவிடவே முடியாது. அது ஒரு பெரும் முட்டாள்தனமாகவே நான் பார்க்கின்றேன். அதாவது இந்த தேசிய தலைவர் அவர்களினுடைய இந்த நிகழ்வை இவர்களுக்காக நாங்கள் செய்கின்றோம் என்று ஒரு உண்மையிலேயே ஒரு போராளிகள் அதுவும் அந்த பேரை வைத்து கொண்டு இப்படியான அறிக்கையை விடுவதை நான் ஒரு அவர்களுடைய அறியாமையாகவே நான் நினைக்கிறேன். எனக்கு உடன்பாடு கிடையாது விமர்சனத்துக்கு. ஆனால் இந்த அறிக்கையை தம்பி கேட்டபடியால் மாறன் அவர்கள் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஏன் உடன்பாடு கிடையாது என்பது இது நாங்கள் எல்லோருக்கும் தெரியும். எங்களுடைய மாமனிதர் இனி காலங்கள் எத்தனை ஆனாலும் அதை அவர்கள் அபகரித்து கொண்டேதான் வருபவர்கள் இருக்க போகிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப நாங்கள் எந்த இடத்தில் விழிப்பாக அடுத்த பிள்ளைகளுக்கு இதை உணர்த்த வேண்டும் என்கின்றது தான் இவர்களுடைய கடமையாக இருந்திருக்க வேண்டும். இப்ப இவர்கள் விளக்கேற்ற நிற்பவருடைய கடமை எப்படி இருந்திருக்க வேண்டும் இந்த போலி கூட்டத்திற்கு என்றால் அவரினுடைய தீர்க்க தரிசனங்களை இவர்கள் கட்டியமைத்திருக்க வேண்டும். வடக்கு கிழக்கில் ஒரு வரலாற்றினை படைப்பதற்கு இவர்கள் தயாராக வேண்டும். இதுக்கு தயாராகக்கூடாது. இது ஒரு வியாபாரம் யுத்தியாகவே நான் பார்க்கின்றேன். இவர்கள் இந்த நிகழ்வுக்கு பின் அன்று விற்கப்படுகின்ற கொத்துரட்டிக்கும் அன்று விற்கப்படுகின்ற ரோலுக்கும் அன்று பயணம் செய்கின்ற இந்த வாகனங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு வில்லை போட்டுட்டு அவர்கள் அதை ஏதோ ஒரு வகையில் அவர்கள் அதை அபகரித்து கொண்டு செல்வார்கள் அல்லது ஆடம்பரமாக அன்றைய நாளை அவர்கள் செலவழித்து விட்டு செல்வார்கள். யாரது செய்தது? இதெல்லாம் யார்? முதல் உள்ளவே. இப்ப நாங்கள் யாருக்கும் குற்றொட்டி மிக்க போகவும் இல்லை, ஒன்றும் செய்த போறதும் இல்லை. நாங்கள் எங்க தலைவருக்கு விளக்கேற்ற போறோம், தலைவர் குடும்பத்துக்கு, அவ்வளவுதான். ஓகே, இதுல வந்து உங்களுக்கு முதல்ல வந்து அடிப்படை ஒரு நாகரிகம் இருக்கு. உள்ளுக்குள்ள வந்தீங்கன்னா வணக்கம் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம் முதல் வணக்கம். இதுல வந்து வணக்கம் தம்பி தம்பி எல்லாருக்கும் வணக்கம் 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 ஐயா வணக்கம். என்னென்ன யாருக்கும் ஒன்றும் மிக்கையில நாங்கள் வந்து என் தலைவனுக்கும் தலைவர் குடும்பத்துக்கும் ஏன் விளக்கேற்ற போறோம். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. விரும்பினா வாரவே விளட்டும், வராதவே விளட்டும். நாங்கள் கருத்தை சொல்லுங்க ஐயா. குடும்பத்தினருக்கு விளக்கேற்ற போறோம், அவ்வளவுதான். இதற்கு பின் நீங்க விளக்கேற்றி போட்ட என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் இல்ல. இது வந்து இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறோம். ஒரு ஆருக்காக? உலகத்துல உள்ள இந்த கொள்ளடிச்ச எல்லா நாளுக்கா இனிமேல் எவனும் என் தலைவரை வச்சு கொண்டு ஐயா தலைவரை வச்சு கொண்டு ஐயா மைக்க கட் பண்ணுங்க ஐயா. முதலில் நீங்கள் பல இணையதளத்துக்கு போயிருப்பீங்க. எனக்கு உடன்பாடு கிடையாது. முதலில் உங்களுக்கு ஒரு நாகரிகம் வேண்டும். நீங்கள் தமிழர்கள் தேசிய தலைவர் அவர்களை கட் பண்ணுங்க அவரை நேற்று வந்து ஐயா சண்டை குடிச்சோன்னு. இது என்னென்றால் இந்த தம்பி இதுக்கும் நான் விளங்கப்படுத்துகிறேன். என்னென்றால் இப்படியெல்லாம் பேசினால் நீங்கள் தேசிய தலைவர் அவர்கள் வந்து 2 வார்த்தைக்கு மேல் யாரோடும் பகிர்ந்து கொள்ள மாட்டார். முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் தேசிய தலைவர் அவர்களை நேசிப்பதாக நீங்கள் உங்களை ஏமாற்றிக் கொள்கிறீர்கள். யாரெல்லாம் இந்த இணையத்தில் நின்று இரவு பகலாக சண்டை போடுகின்றீர்களோ நீங்கள் உங்களையே ஏமாற்றுகின்றீர்கள்.
தேசிய தலைவர் அவர்களுடைய மாண்பினுடைய அடிப்படை நாகரிகமே நமக்கு முதலில் இருக்க வேண்டும். எப்படி என்றால், நாங்கள் இந்த விளக்கேற்றுபவர்களை நாங்கள் வாடா போடாண்டோ அல்லது அதுக்கு நமக்கு அது அது அப்படி பேசுவதே மிக தவறான விடயம். அவர்கள் ஒரு பணியை செய்கின்றார்கள், எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் இதை செய்யாதீர்கள் என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும். துவாரகா அவர்கள் இருப்பது என்பதை கொண்டு வந்தவர்களும் இவர்கள் விளக்கேற்ற நினைப்பவர்களையும் நாங்கள் நீ நான் பா போ அந்த தொன்மையை பழக்கினால் இவர்களினுடைய குழந்தை இவர்கள் எப்படி வளர்க்கப் போகிறார்கள் வீட்டில்? இப்ப இவர்கள் தான் தோல் விற்கப் போகிறார்கள், இவர்கள் தான் சாரியில் பூ அடித்து விற்கப் போகிறார்கள், இவர்கள் மாவீர படங்களை அச்சிட்டு விற்கப் போகிறார்கள். என்றால் இவர்களுக்கு வலி புரிய போறது அல்ல. ஒரு இனத்தினுடைய அடிப்படை தார்மீக ஒழுக்கத்தை பின்பற்றிய மாமனிதர் எங்களுடைய இராணுவ தந்தை அவர்களுடைய அடிப்படை நாகரிகமற்ற நீங்கள் விளக்கேற்ற நிற்பதை நான் மிக வன்மையாக கண்டிக்கின்றேன். முதலில் நாங்கள் உங்களுக்கும் இடம் இருக்கிறது. விளக்கேற்ற போகிறீர்கள் என்றால் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். இந்த 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 இணையதளத்தில் கதிராகி என்னோடு உரையாட வேண்டும், மக்களோடு உரையாட வேண்டும் என்றால் வந்து உரையாடுங்கள். நாகரிகங்களோடு உங்கள் பக்கம் இருக்கின்ற நியாயத்தை எடுத்து வையுங்கள். நான் திருப்பியும் சொல்லுகின்றேன், இந்த விளக்கேற்ற நிற்கின்ற சகோதரர்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றது, உங்களிடம் நியாயம் இருந்தால் அந்த நியாயத்தை முன்னுக்கு எடுத்து வையுங்கள். என்னிடம் இருக்கின்ற நியாயம், நான் அடுத்த தலைமுறைக்கு என் மாமனிதரினுடைய அந்த நிகழ்வு ஒரு எழுச்சியாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் முன்னெடுத்து வைக்கின்றேன். அதே போன்றுதான் உங்களிடம் என்ன நாகரிகம் இருக்கிறதோ அதை பேசுங்கள். நீங்கள் எல்லோரும் கையாட அவர் உங்களுடைய உடைமை கிடையாது. அவர் ஒரு இனத்தின் தலைமகர். அவரினுடைய பக்குவங்களை பின்பற்ற தெரியாத நீங்கள் இந்த வெளிநாட்டில் எப்படி வியற்றினோடும் அல்கோலோடும் வாழ்கிறீர்கள் என்பதை நாங்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் அதையெல்லாம் விமர்சித்தவர்கள் கிடையாது. ஏன் நாங்கள் அதை விமர்சிக்க வேண்டும்? அது உங்களுடைய சொந்த வாழ்க்கை. உங்களுடைய மாமனிதருக்கு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் என்றால் உங்களுடைய சரியான காரணத்தை கதிராகி என்னிடம் கூறுங்கள். கம்பி, நீங்கள் இளையோர்களுக்கு இப்படி சொல்லாதீர்கள், அல்லது அண்ணா நீங்கள் இளையோருக்கு இப்படி சொல்லாதீர்கள், எங்களுக்கு இது நீதியாகப்படுகிறது என்றது ஒன்று வாதங்களை வையுங்கள். அந்த வாதத்திற்கு நான் உங்களுக்கு அடுத்த வாதம் தருகிறேன். அது நாகரீகம். அப்ப நீங்கள் உண்மையிலே பார்த்தீர்கள் என்றால் தரன், இதுதான் இன்றைய பிரச்சனை. எங்களுக்கு மிக 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 இருக்கின்ற பிரச்சனை இந்த இனம். நாங்கள் இனியும், நான் உங்களுக்கு சொன்னதுதான், எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் நாங்கள் வீணடிப்பது, அந்த வீண்பட போகிறது என்பதை நான் உங்களுக்கு 6-7 வருடங்களுக்கு முன்பே சொல்லியிருப்பேன். இந்த களமுனையினுடைய விடயங்களை கூட கையாள்வார்கள் தர தேவையா. இருந்தாலும் நீங்கள் ஒரு இனத்தினுடைய அடிப்படை ஜெர்மனியில் இருக்கின்ற ஒரு இளம் சமூகமாக நான் உண்மையை கடத்த வேண்டும் என்று அன்று வரை இன்றும் நிற்பதும் எங்களுடைய கடமையை நாங்கள் செய்துவிட்டு சொல்லுவோம். இப்ப இதுதான் இங்கே இருக்கின்ற எங்களுடைய மக்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனையே இதுதான். இதைத்தான் அவர்கள், எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் கருணாவின் பிளவிற்கு பிறகு அவர் இந்த இலட்சியம் தொடைத்தலை அவர் எப்படி விளங்கப்படுத்தினார் என்பதும் அதை எவ்வளவு தெளிவூட்டலாக நமக்கு கற்பித்தார் என்பதையும் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டிருப்பதற்கு இதுதான் காரணம். இதுதான் அந்த பிளவு. எதுக்குமே இவர்களுக்கு தெரியாது, என்புமே தெரியாது. இப்ப தேசிய தலைவருக்கு விளக்கேற்றோம் என்ற எதுக்குமே தெரியாது இவர்களுக்கு. அந்த 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 பகுதியில் நிற்பவர்கள் துவாரகா இருப்பென்று சொல்லுபவர்களுக்கு இவர்களுக்கும் இந்த இனத்தினுடைய அடிப்படை அந்த அரசியல் நாகரிகத்தை எப்படி நாங்கள் உருவாக்கப் போகின்றோம் என்ற வரலாறை இவர்களுக்கு தெரியாது. இவர்களிடம் எந்த ஒரு நடவடிக்கைக்குரிய எந்த ஒரு சிந்தனையும் கிடையாது. இப்ப இறுதி வரை இருக்கின்ற போர்க்குற்றத்தினுடைய விடயங்களை ஐக்கிய நாடுகளுக்கு எப்படி காய் நகர்த்த வேண்டும் என்பது இவர்களுக்கு தெரிய போறது அல்ல. அல்லது தேசிய தலைவரினுடைய அந்த மிக பெரும் அந்த எழுச்சி நாளை எப்படி எங்கள் மக்களை திரட்ட வேண்டும் என்பது இவர்களுக்கு புரிய போறது அல்ல. இவர்களோடு சேர்ந்து நிற்கின்ற இந்த களமுனையில் நின்ற போராளிகளும் இந்த போராளிகள் கட்டமைப்பை நாங்கள் பார்த்தோம் என்றால் விளங்கும். இதற்குள் இவரும் போராளிகளாக இருப்பார்கள். அதுதான் பிரச்சனை. இப்ப அதுதான் தர இவர பேரெல்லாம் அங்க இருக்கு போராளியர் கட்டமைப்புல. நம்ம குறிப்பிட்ட பேரெல்லாம் பார்த்தேன், அப்படித்தான் இருக்குது. சில பேரெல்லாம் எப்பயோ வந்த ஆக்களை எல்லாம் போராளி என்று போட்டு வச்சிருக்கணும். சரி, அதை விடுவோம். ஓகே, அது போட்டும்.
சரி, நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், மீண்டும் இந்த ஊடகத்தில் இந்த நிகழ்வை நடத்துகின்றவர்களுக்கும் ஒரு மிக பெரும் உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால், உங்களிடம் இருக்கின்ற நீதியை ஊடகத்தில் எங்களிடம் பேச முடிந்தால் பேசுங்கள். அல்லது இந்த விளக்கை ஏற்ற நிற்கின்ற பொதுமக்களும் இந்த சிறார்களும் உங்களிடம் நீதி இருந்தால் அந்த நீதியை என்னிடம் வந்து இப்போது உரையாடுங்கள், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே மரியாதை பேணப்பட வேண்டும். நாங்கள் விளக்கேற்றுகின்றவர்களை அவர்கள் என்றுதான் நாங்கள் கூறுவோம். அது யாராக இருக்கட்டும், அது சங்கீதன் அவர்களாக இருக்கட்டும், புலவர் அவர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இந்த மரியாதையை நாங்கள் வித்தோம் என்று சொன்னால் அந்த மாமனிதரை நாங்கள் தோற்கடிப்பதற்கு சமம் இந்த இனம். ஏனென்றால் ஒரு நாள் கூட அண்ணா யாரையும் வாடா போடாண்டு உரையாடியவரே கிடையாது. இதான் சொல்றேன். இது தேசிய தலைவர் அவர்களின் குடும்பத்துக்கு அவர் விளக்கேற்ற போறாரா? அப்ப அந்த பிள்ளைகளினுடைய மாண்பை அறியாதவர். நீங்கள் தேசிய தலைவர் அவர்களினுடைய குடும்பத்தில் இந்த ஐயா மனோகரன் அவர்களினுடைய புதல்வர் உரையாடியதை மட்டும்தான் நீங்கள் இணையதளத்தில் பார்த்திருப்பீர்கள். அவருடைய பரம்பரையில் இருந்தவர்கள் யாரும் 2 வார்த்தைக்கு மேல் பேசியவர்கள் அல்ல. அப்படி ஒரு ஒழுக்கமுடையவர்கள். அவர்களுக்கென்ற ஒரு அடையாளத்தை அந்த மண்ணில் உருவாக்கி, அந்த கோவிலை உருவாக்கி, அவர்கள் காலங்காலமாக அந்த பூமியில் இந்த வரலாற்றையும் நான் உங்களுக்கு சொல்லி போட்டிருப்பேன். அப்படி ஒரு பண்பு மித்தவர்கள், அது அண்ணியாக இருந்தாலும் சரி, அது தங்கையாக இருந்தாலும் சரி, அல்லது தம்பியாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள அந்த சிரிப்பும் அந்த ஒரு 2 வார்த்தைகளோடு தான் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் எங்களுடைய மண்ணில். அப்ப அவர்களுக்கு விளக்கேற்றும் நீங்கள் அதை விட ஒரு வார்த்தையில் அல்ல உங்களுடைய உணர்வை நீங்கள் சொல்ல வேண்டும். நீங்கள் உங்களுடைய உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் அதை நீதியாக, நீதி தர்மமாக அந்த மாமனிதரின் குடும்பத்தை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்வியலுக்காக அல்லது நீங்கள் பிறருக்காக அதை கையாளாதீர்கள். துவரகா அவர்களை கொண்டு வந்தவர்களுக்கு எதிராக நாங்கள் இதை செய்கின்றோம் என்று சொல்லும் நீங்கள் அத்தனை பேரும் என் இனத்தினுடைய ஒரு மிக பெரும் முட்டாள்களாகவே நான் பார்க்கிறேன். என் இனத்தை தோற்கடிக்கின்ற போதெல்லாம் எழுந்து நிற்பதும் அதை உடைத்து தகர்ப்பதும் தான் ஒரு அந்த மாமனிதருக்கு நாங்கள் செய்கின்ற அந்த நன்றி கடன். உங்களிடம் என்ன தகுதி இருக்கிறது? இந்த இனத்தை எப்படியெல்லாம் அடித்து அடித்து நொறுக்க வேண்டுமோ அவ்வளவுக்கு அமர்த்தி நொறுக்கி செல்வார்கள். நீங்கள் பார்த்து கொண்டு ஏதோ பேசிக்கொண்டிருப்பீர்கள். இதுதான் எங்களுடைய இனம். உங்களை எல்லாம் பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு புலம்பெயர் தேசத்தில் மாவீர நாளுக்கு சென்று அங்கே கொத்துரட்டி, வனீஸ், ரோல்கள், டீகள் இதெல்லாம் குடிக்க வேண்டும் என்று கற்பித்திருக்கின்ற உங்களுடைய புலம்பெயர் தேசத்தினுடைய கட்டமைப்பே உடம்பெல்லாம் எனக்கு சிலுக்கிறது. அவ்வளவு நாகரிகமாக செய்து வைத்திருக்கிறீர்கள். இது என்னன்னா இதை வந்தோன்னா மே 17 நோர்வை கொடி அடி போட்டு மே 18 ரோல்ஸ் விற்கிறது தான் இப்பத்தி இவர்கள் கடத்துற உணர்வு என்ன? நீங்கள் உங்களினுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் பாருங்கள், தொடருங்கள், கேளுங்கள். சுவிஸ் தமிழ் டிவி ஏதோ ஒரு கேள்வி ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அதை கேளுங்க, கேள்விகளை கேளுங்க. எங்களுக்கு இதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை, கேளுங்க. நாங்கள் நாகரிகமாக எங்களுடைய மேதகு அவர்களுக்கு எந்த கலங்கமும் இல்லாதபடி கேட்டுக்கொள்ளுங்கோ. உங்களுக்குரிய பதில் அது கிடைத்தே தீரும். நீங்கள் விளக்கேற்றுங்கோ, விளக்கேற்றாமல் போங்கோ. உங்களுக்கு நான் ஒரு செய்தியை மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு சாரி, நான் வழியால் ஒருக்கா போட்டு வந்தேன், இதுக்குள்ள வாட்ஸ்அப்புக்கு ஒருக்கா போட்டு வந்தேன். நீங்கள் கேட்டிருந்தா விளங்கி இருக்காது. சுவிஸ் தமிழ் டிவி அவர் இல்லை போல இருக்கு. நான் ஓகே மாறன் மாறன் அவர் ஒரு கேள்வி எழுதியிருந்தார். அவர் எனக்கு ஒரு இது அனுப்பியிருந்தார். அதுக்கு நாங்கள் சொல்லிட்டோமே, அது எங்களுக்கு உடன்பாடு கிடையாது. இதுக்காக அது செய்ய முடியாது.
இப்ப துவாரகா ஒரு போலி துவாரகாவை கொண்டு வருகின்ற ஒரு 100 பேரோ அல்லது 200 பேருக்காகவோ இவர்கள் எதிர்த்து நின்று போராட வேண்டுமே தவிர அணைத்து விடக்கூடாது. ம் அதில் இப்ப இது யாரை பார்த்து நாங்கள் பயப்பட வேண்டும், யாருக்காக நாங்கள் பயப்பட வேண்டும்? எங்களினுடைய அந்த மாமனிதரினுடைய அந்த தியாகமும் அவரினுடைய கட்டமைப்பு என்பதும் அந்த ஒழுக்கம் என்பது நாங்கள் யாருக்காக பயப்பட வேண்டும்? அப்ப யாருக்காகவும் அல்ல. இவர்களுக்காக நாங்கள் 4 சிவத்துக்குள் நாங்கள் விளக்கை ஏற்றி திருவோம் என்பது இது உங்கள் குடும்பத்துக்குள் உள்ள பிரச்சனை. இவர் தம்பி மோட்டார் பைக்கில் வைத்திருக்கிறார், நான் ஆட்டோ கொண்டோணும் என்ற உங்களுடைய அடிப்படை இந்த கோமாளித்தனமான உங்களுடைய கிராம வாழ்வில் இருந்து வந்ததுதான் இந்த பிரச்சனை. ம் இது அங்கே இருந்து இவர்களுடைய குடும்பங்கள் இருந்து அக்கா நல்ல சாரி உடுத்து 12 பவுனில் தாலி கட்டினால் இவர் 20 பவுனுக்கு மேல் தாலி கட்டவனும் 1,00,000 1,50,000 ரூபாய் சாரி எடுக்க வேண்டும் என்கின்ற இந்த புத்திகள் தான் இன்று உங்களுக்குள் பரவி கிடக்கிறது. அல்லது அவர் ஒரு வீடு கட்டினால் அவரை விட்டுட்டு என்னுடைய தம்பி வீடு கட்டிட்டான், நான் அடுத்த அண்ணன் நான் மாடியில் வீடு கட்டணும் என்று நினைக்கின்ற இந்த புத்திகள் தான் உங்களுக்குள் நிறைந்திருக்கிறபடியா தான் இந்த கூட்டம் வருகின்ற போது இந்த அறிக்கையை விடுகிறீர்கள். இவர்களை பார்த்து நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? இவர்கள் இருக்கென்று சொல்லி கொண்டு வந்தால் களமுனையில் நின்றவர்கள் நீங்கள், உங்களுக்கு என்ன நடந்தது என்கின்ற மன உறுதியும் நீங்கள் களமுனையில் நின்றவர்களாக இருந்தால் உங்களுடைய நிஜமும் உங்களோட இறுதி வரை அவளுடைய தியாகங்களும் அந்த எண்ணங்களும் மனங்களில் இருக்க போகிறது. எங்க போனாலும் நீங்கள் அதையே பேசப் போகிறீர்கள். அப்ப நீங்களும் ஒரு போலியாக இருப்பதால் தான் இந்த போலிகள் வருகின்ற போது பயந்து நடுங்குகின்றீர்கள். பொட்டமானவர்கள் இருக்கிறார் என்று ஒரு கூட்டம் சொன்னால் நீங்கள் உண்மையிலேயே களத்தில் நின்றீர்கள் என்றால் அங்கே என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு சாதாரண போராளியாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு 20% தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, அதுவும் தெரியாத வாய்ப்பு இருக்கிறது என்றால் ஒரு பணையில் இருக்க போது ஒரு கொஞ்சம் ஒரு நல்ல தகமையில் இருந்து ஏதேனும் ஒரு வழியை நடத்தியிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்பட போகிறது. இல்லை அதை விட நீங்கள் களமுனையில் நின்றீர்கள் என்றால் உங்களுக்கு அதுவும் தெரிய போகிறது. என்றால் நீங்கள் ஒரு தொடர்வகத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள். அந்த தொடர்வகங்களில் அவர்கள் உரையாடி கொண்டிருக்கிற போது என்ன நடந்தது என்பது உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்கள் எதற்கு பயப்பட வேண்டும்? இறுதி களமுனையினுடைய வடிவங்கள் உங்களுக்கு தெரிந்தால் அல்லது புரிந்தால் இதுதான் நிஜம் என்றால் இத்தனை காலங்களை எதற்கு இழுத்தடித்தீர்கள்? சரி, அதுவும் விடுங்கள். இப்போவாவது உங்களுக்கு அந்த உணர்வு வந்தது. சரி, ஒரு கட்டம் ஒரு இனத்தினுடைய அடிப்படை எங்களுடைய மாமனிதரினுடைய ஆசைகளை கட்டி எழுப்பிவிட்டு செய்யுங்கள். இந்த ஊடகப் பரப்பில் கோமாளியை அரசியலுக்குள் கொண்டு வராதீர்கள். அது ஒரு நகைச்சுவையான பாராளுமன்றங்களாக மாறும். ஒரு பெரும் பூகங்கமாக காட்டிக்கொண்டு அதையெல்லாம் களைந்தறியப்படும் என்பதையும் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு படம் காட்டப் போகிறார்கள் என்பது. என்ன செய்தீர்கள்? வந்து விளக்கேற்ற நீங்கள் எல்லாம் கொண்டு வந்தீர்கள், காசை அனுப்பி அனுப்பி அதையும் கொண்டு வந்தீர்கள். இன்றைக்கு ஒரு நகைச்சுவையான அரசியல் அங்கே போய்கொண்டிருக்கிறது. இது உங்களுக்கு இந்த அறிக்கைக்கு பின்னால் இருக்கின்ற இந்த அறிக்கை எழுதினவர்கள் அந்த பேரை போடுவதற்கே தகுதியற்ற நீங்கள். உங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்கிறது புலத்தில். நாங்கள் ஒவ்வொரு வெளிநாட்டவர்களையும் நாங்கள் சந்திக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் சகோதரத்தினுடைய பிள்ளைகளிடம் நாங்கள் இதை கொண்டு போய் அவர்கள் பாடசாலையில் ஒரு முள்ளிவாய்க்கால் நாட்கள் வருகின்ற போது எங்களுக்கு இது நடந்தது என்பதை அவர்கள் விளங்கப்படுத்த வேண்டும். மாவீர நாள் வருகின்ற போது அந்த அவர்களுடைய நண்பர்களை அழைத்து கொண்டு வந்து இது எங்களுடைய உணர்வு என்பதை கடத்துவதுதான் நீங்கள் செய்திருக்க வேண்டும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவிருந்தால் உங்களுக்கு கொஞ்சமாவது அப்படி சிந்தியுங்கள். நீங்கள் விளக்கேற்ற உங்களோட பிள்ளைகளினோட படிக்கின்ற வெளிநாட்டு பிள்ளைகளையும் இணைத்து கொண்டு வந்து வரலாற்றை கடத்த வேண்டும். முதலில் நீங்கள் பிள்ளைகளுக்கு வெளிக்கிட்டு ரோட்டில் ஆட விடுவதெல்லாம் உணர்வு அல்ல. உங்களோடு படிக்கின்ற அடுத்த நாட்டவர்களுக்கு இந்த வரலாற்றை கொண்டு போக வேண்டும். இவர்களோடு வார நண்பர்களினுடைய பெற்றோர்கள் வேறு நாட்டவர்கள் கேட்பார்கள், இன்று என்ன நடந்தது என்றால் அவர்கள் சொல்லுவார்கள், இப்படி நடந்தது, இலங்கையில் வாழ்கின்ற என்னுடைய நண்பனினுடைய வரலாற்றை எனக்கு சொல்லித்தந்தாண்டு. இது அப்படியே வளர்ந்து கொண்டு போகும். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு ஐக்கிய நாடுகள் சபைகளில் இந்த உறுப்பு நாடுகளை எங்களுடைய இந்த இனப்படுகொலைக்கும் எங்களுடைய இந்த அபிலாசைகளை பெறுவதற்கும் நாங்கள் எந்த வேலை திட்டம் செய்கின்றோம்? 4 சிவத்துக்குள் இப்படியே கடிதங்களை எழுதி 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 அந்த மாமனிதரினுடைய அணியின் பேரை வைத்து இப்படியே கெடுத்துக்கொண்டே போங்க. அறிக்கை எழுதின நீங்கள் விருப்பம்னா வரலாம், கதிரோட வந்து கதைக்கலாம்.
உங்களுக்கான இடம் இருக்கு. நீங்கள் பக்குவமாக உங்களுடைய நியாயங்களை எடுத்து வைக்கலாம். ம் நீங்கள் முதலில் நாங்கள் பல விடயங்களை இந்த புலத்தில் பேச வேண்டி இருக்கிறது தம்பி மாறன். இந்த அறிக்கை விடுவதை மாறன் இது ஒரு பூச்சாண்டி பிள்ளைக்கு நாங்கள் சோறு ஊட்டுவதற்கு அம்மா அப்பா நிலாவை காட்டி ஊட்டுவது பூச்சாண்டி பிடிச்சிருமென்னு சொல்கிற மாதிரி தான் இது இப்படியான விடயங்களை நான் பார்க்கின்றேன். இவர்களுக்காகலாம் நாங்கள் இப்படி பல்லாயிரக்கணக்கான வருவார்கள். இந்த இதுக்கு வழக்கு போடுவதற்காக முதல் வழக்கில் இறங்கியதே நான் தான் புலத்தில் இருந்து வந்து. அதற்கு அவர்கள் எங்களுக்கு சொன்ன வார்த்தை என்னவென்றால், மோசடி, இணையதள மோசடி என்பது அது எத்தனையோ 1000 கேஸ் இருக்கு. அப்ப அதையெல்லாம் எடுத்து நீங்கள் செய்துவிட முடியாது. அவ்வளவு பணம் இங்கே அதை நடத்துவதற்கு. அது கவர்மெண்ட்டும் அதை செய்ய மாட்டார்கள், நாங்களும் அதை செய்ய மாட்டோம். இது இப்படியான மோசடியை அவர்கள் பல்லாயிரக்கணக்கில் காட்டுகின்றார்கள், லட்சக்கணக்கில் காட்டுகின்றார்கள். இது எங்களுக்கு மட்டும் நடப்பது அல்ல, எல்லாருக்கும் நடப்பது. இது எல்லாரும் ஏன் உங்கள் கண் முன்னே இந்த விளக்கேற்றுகின்றவர்கள், இந்த துள்ளுபவர்கள் எல்லாரும் உங்கள் கண் முன்னையே தமிழ்நாட்டில் தேசிய தலைவர் அவர்களை வைத்து வித்து வாழுகின்ற அரசியலும் அவர்கள் பணக்காரராகின்ற போதெல்லாம், எங்களுடைய போராளி பிச்சை எடுக்க போதெல்லாம் இந்த புலம்பெயர் கட்டமைப்பு நீங்கள் என்ன செய்தீர்கள், அல்லது இந்த 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 அமைப்புகள் என்ன செய்தீர்கள் என்று அறிக்கை விடுகின்ற நீங்கள் தயவு செய்து நான் உங்களுக்கு, ஒரு மனிதன் ஒரு அறிவார்ந்து வாழ வேண்டாமா? ஒரு ஈழத்தமிழன் தன்னுடைய இனத்தினுடைய அடிப்படை அபிலாசைகளை துளைத்த அந்த மனிதர்கள் எவ்வளவு பக்குவமாக இருக்க வேண்டும்? என்ன பக்குவம் இருக்கிறது எங்களிடம்? எங்களுடைய இனத்தை காப்பதற்கு என்ன பக்குவம் இருக்கிறது? உங்களிடம் என்ன ஆயுதம் இருக்கிறது எங்களை ஒன்று சேர்ப்பதற்கு? நீங்கள் விளக்கேற்ற போவர்கள் தயவு செய்து இந்த புலத்தில் இருக்கிற மக்கள், ஏன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு விடயத்தை சொல்றோம் என்னென்றால், நீங்கள் விளக்கேற்ற போகிறீர்கள். இதுக்கு விளக்கேற்றின பிறகு நீங்கள் எப்படி எங்களினுடைய மக்களை ஒன்று திரட்ட போகிறீர்கள்? அடுத்த சமூகத்தை நாங்கள் எல்லாம் இறந்து விடுவோம். இந்த போராட்டத்தில் இருந்த நாங்கள் எல்லாம் இன்றைக்கு 55 வயது கடந்து போய்கொண்டு இருக்கிறோம். 50 வயசு, 55 வயசு, 60 வயசு என்று கடந்து போகின்றோம். அப்போ எப்போ இறப்பென்று தெரியாது, நெருங்கி கொண்டு இருக்கின்றோம். அப்போ அடுத்த தலைமுறைக்கு நாங்கள் அத்திவாரத்தை விட்டு வைக்க வேண்டும். ஒரு கூட்டத்தை கூடுகிறீர்கள், அடுத்த சமூகத்திடம் சொல்லுகிறீர்கள், இதுதான் இந்த நடவடிக்கை தான், இதற்கு பிறகு நீங்கள் ஒன்று சேர்வதற்கு இந்த ஆயுதத்தை நீங்கள் பயன்படுத்தி துவாரகாவை கொண்டு வந்து அணிக்கு பயந்து விளக்கேற்றும் நீங்கள் என்றால் எவ்வளவு ஒரு கோழையாக, எவ்வளவு ஒரு முட்டாளாக, அந்த களமுனையில் நிற்காத ஒரு மனிதராக, அந்த களமுனையினுடைய ஒரு மிக பெரும் உண்மையை மறைக்கின்ற மனிதர்களாக ஏன் இருக்கின்றீர்கள்? சரியான கேள்வி என்ன. இதில் வந்து ஒரு ஆள் சசி என்ற நண்பர் வந்திருக்கிறார். வணக்கம் சசி. வாய்ப்பை கொடுங்க தரேன். சசி நிற்கிறீங்களா? நீங்கள் மியூட்டில் நிற்கிறீங்க, இந்த மைக் எடுத்தீங்கன்னா கதைக்கலாம். அவர் இங்கே போட்டார் கூட இருக்குது. ஓ, நீங்கள் கதைங்க கொண்டு அதுதான் தரேன். எங்களுக்கு உரையாடணும் என்பதும் எங்களுக்கு ஆசை அல்ல, அல்லது இந்த மக்களோடு நாங்கள் எங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்பதும் எங்களுக்கு அவசியம் அல்ல. ஆனால் எங்களுடைய என்னிடம் இருக்கின்ற நியாயத்தை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம் தரன். எங்களுடைய நேர்மையின் தரன் ஊடகம் மூலம் நாங்கள் எடுத்து வைக்கின்ற, தொடர்ச்சியாக எடுத்து வைக்கின்ற கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைக்கின்றோம். உங்களுக்குரிய வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள், நாகரிகமாக உரையாடுங்கள். அது மட்டும்தான் கதிரோடு இருக்கும். மாமனிதர் அவர்களினுடைய நிகழ்வு, அவரினுடைய கொள்கைகள் இருந்தால் எங்களோடு நீங்கள் நாகரிகமாக உரையாடுங்கள். நாகரிகமற்றீர்கள் என்றால் இறக்கப்படுவீர்கள். அதற்கு நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் சாகும் வரைக்கும் நாங்கள் இப்படியே தான் இருக்க போகின்றோம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாப்பிட்றதான் எங்களுக்கு கதை கேட்டோம். சரி, அந்த அறிக்கையிலே வந்து இதாப்பா எனக்கு இதான்றது வந்து தமிழோட விடுதலை புலிகள் முத்திரையை குத்தி வந்து அறிக்கை விடுகிறார்கள். என்ன அது இது சில நேரம் இப்ப அறிக்கைகள் வந்து போலியாகவே இருக்கும் தரன். என்னென்றால் இதுல முதல் நாங்கள் பார்க்கிற விடயமே இதுதான் தரன். இந்த தமிழ் ஈழ விடுதலை புலிகள் என்கின்ற அந்த மாபெரும் சக்தியை வந்து
உடைத்தெறிய வேண்டிய தேவை வந்து இந்த 2009 5ஆம் மாதம் 17ஆம் தேதிக்கு பிற்பாடு வந்து பல சக்திகள் அதுக்கு பிறகு எப்படி தமிழர்களை உடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடவடிக்கை இருக்கிறது. அப்போ எல்லாத்தையுமே உடைச்செறிஞ்சிட்டாங்க. நான் வந்து ஒரு தமிழ் ஈழத்துக்காக அந்த மாமனிதரோடு கை சேர்த்து போராடிய ஒருவனாக 17ஆம் தேதி மட்டும் நான் இருந்தவன். இப்போ நான் ஒரு ஈழத்தமிழனாக என்னிடம் இருக்கின்ற நியாயத்தை தான் நான் இந்த இளையோர்களுக்கு எடுத்து வைக்கிறேன். இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே அல்ல. நாம் போராளிகளாகின்றோம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். அவர்கள் எல்லாம் மடிந்து விட்டார்கள். நாங்கள் இருப்பவர்கள் மிகுதியானவர்கள், ஒழுக்கங்களோடு எங்கள் மக்களை கட்டிக்கொண்டு இந்த இந்த இலட்சியத்தை அவரிடம் கையளித்திருக்க வேண்டும். அப்போ இந்த புல்லுருவிகள் எப்போதும் எம்மை சிதைத்து கொண்டே இருப்பார்கள் தரன். அப்போ இந்த எம்மை சிதைப்பவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், எந்த நடவடிக்கையை மேற்கொள்ள போகின்றோம் என்று இங்கே யாரும் சிந்திக்க போகிறதுக்கு தயாராக இல்லை. எம்மை இப்படித்தான் அழிப்பார்கள். தங்களை ஒரு தேசிய தலைவரை பேசிக்கொண்டு தாங்கள் ஏதோ மகுடம் சூடியவர்கள் போல் அல்லது தேசியத்தை காப்பவர்கள் காட்டிக்கொண்டு உள்ளால் எங்களை குத்தி கொண்டே இருப்பார்கள். இந்த பிரிவினைகளை தந்து கொண்டே இருப்பார்கள். அப்போ நாங்கள் ஒரு அறிவார்ந்த சமூகமாக இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வந்து நாங்கள் இவ்வளவுக்கு ஒரு குழுக்களுக்காக நாங்கள் மாமனிதர் அவர்களினுடைய அந்த ஒரு முக்கியமான நாளையும் ஒரு எழுச்சிகரமான நாளையும் அடுத்த தலைமுறையினுடைய ஆயுதத்தையும் நாங்கள் சிதைக்க மாட்டோம். நான் சிதைக்கப் போவதே இல்லை, நான் சிதைக்க விட போறதும் அல்ல. என்னால் முடிந்த அளவு இந்த மக்களிடம் கடத்த முடியுமோ நாங்கள் கடத்துகின்றோம். அது நீங்கள் ஏற்பதும் ஏற்காமல் போறதும் அது என்னுடைய கடமை. நான் கண்ணை மூடிக்கொண்டு இருந்தனே என்ற எண்ணம் இது வந்துடக்கூடாது எங்களுக்கு. நாங்கள் அது பொது வேட்பாளரினுடைய விடயத்திலும் செய்திருந்தோம், இறுதியாக சிலை பொறிமுறைக்கும் விளங்கப்படுத்தி இருந்தோம், பாராளுமன்றத்துக்கும் உங்களுக்கு விளங்கப்படுத்தி இருக்கின்றோம். இறுதி தருணமாக இதையும் சொல்லுகின்றோம் என்னவென்றால், இது ஒரு இனத்தினுடைய வரலாறு, அடுத்த தலைமுறையினுடைய ஆயுதம். நாங்கள் யாரையும் விமர்சிக்கிறது வாப்போ என்பது இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லாத விடயங்கள். நல்லது, உங்களால் நீங்கள் முடிந்த அளவு தரன் இவர்கள் ஒரு வரலாற்றை எப்படி கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை சிந்திக்கட்டும் தரன். இதெல்லாம் ஒண்ணுமோ இதுல வந்து நான் பாக்குறேன்னா ஒரு நல்ல விடயமா பாக்குறது வந்து பல பெருச்சாளிகள் வந்து இந்த விடயத்தினால வந்து வழியாட வர்றாரு. இதுவரை வந்து இந்த பின்னுக்கு நின்று திரைக்கு பின்னால் நின்று இயங்குறவர்கள் வந்து இந்த இதால வந்து ஒன்றை இதன்றார்கள். இதுல வந்து கூடுதலா வந்து ஒரு இது வந்து ஒரு புலியான விமர்சனம் பெறுகிறது, எகத் கஸ்பரை ஊட்டியான ஒரு விமர்சனம் நீங்கள் இதன்றாங்க. அதை பற்றி கதைக்க போறீங்களா அண்ணா, அல்லது கடந்து போவோமா? ஓகே, அங்கே என்ன பிஸியாகும் அல்லது அதை கடந்து போவோம் சொல்கிறாக்கும். ஓகே, அடுத்தது வந்து சசியனை நிற்கிறீங்களோ? ஓகே, அவர் ஒன்று சாப்பிட்டு கொண்டு நிற்கிறாருன்னு நினைக்கிறேன். நிக்கிறேன் நான் சாப்பிட்றேன், நீங்கள் சாதிங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். ஓகே, இந்த இதுல என்ன நான் வந்து நான் வந்து இதுல வந்து இதை வருத்தமா பார்க்குற விடயமே வந்து இதுல வந்து சில பேர் வந்து ஏற்கனவே போராளியில இருந்தவர்களும் இதுக்குள்ள சேர்ந்து வந்து நிற்கிறது தான் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன் இதை இப்படி செய்கிறார்கள்? அவர்கள் வந்து தேசரற்ற மாண்பு அறிஞ்சவர்கள், பல போராளிகளுக்கு வழிகாட்டியா நின்றவர்கள். அவர்களே வந்து இப்ப வந்து இந்த தப்பை செய்யும் போதுதான் பல கேள்விகள் எழுது. ஏன் இந்த இதை வந்து அவர்கள் இறுதி வரை நிற்கிறது தெரிஞ்சபடியாம். என்றாலும் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் பயணிக்கும் போது அந்த மாண்பு வந்து அறிஞ்சவர்களா இருக்கிறார்கள். அவர்களே தடம் புரண்டு போறாருன்றதான் எனக்கு எழுதுகிற சில கேள்விகள். நான் அவர்கள்ட்ட நேரடியாகவே நான் கேட்டிருக்கிறேன். வணக்கம். வணக்கம் அண்ணா. வணக்கம் அண்ணா. வணக்கம். தேங்க்ஸ். நன்றி அண்ணா ஏற்றினதுக்கு. நான் ஒரு கேள்வி கேட்கலாம். இப்போ விளக்கு ஏற்றுறதா ஏற்றக்கூடாதா, எது நல்லா பண்ணுறீங்க? இதில் வந்து நாங்கள் வந்து சொல்கிறபடியும் வந்து இப்போ எங்கள் தேசத்தில் வந்து ஆவதியான படியத்தை வந்து வெளிக்கொண்டு வந்தவங்க நாங்கள். ரெண்டாலும் வந்து இது வந்து அதுக்கான தருணம் இல்லைன்றதை வந்து நாங்கள் சொல்கிறோம். அதுக்கு வந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். அதுக்கு அந்த தேசத்தினருக்கான இதான் சரியான தருணம் இல்லைன்றீங்க. ஆனால் இந்த முன்னாள் போராளிலாம் அவர் இல்லை என்றால் என்னென்று இவ்வியெல்லாம் வெளியில் வந்தவை வெளிநாடுகளுக்கெல்லாம்
இல்ல இதுல யார் வந்து மூலியமா வந்திருப்பீங்க? இந்த இது பெரிய பெரிய மேஜர் தளபதியா இருந்தவங்க எல்லாம் தலைவரை விட்டுட்டு என்ன உயிரோட வழியில வந்திருப்பீங்க? சைனைட் குப்பியெல்லாம் கலட்டி போற வரைஞ்சு ஓட்டு வந்திருப்பீங்க. இதுல வந்து உங்களுக்கு எந்த புரிதலை வந்து நான் உங்களுக்கு விளங்குறேன். சில கதிரன் அதுக்கு மேல விளங்கப்படுத்துவார். எந்த புரிதல்ல வந்து இப்போ வந்து உண்மையான போராளிகளை இந்த இந்த இதால வந்து ஒரு கையில ரெண்டு மாங்க இதை விடயத்துல வந்து இந்த இதுல வந்து உண்மையான போராளிகளையும் வந்து மக்கள் மத்தியில இருந்து விலக்கி வைக்கிற நடவடிக்கையாம இருக்கும். ஏன்னா இதுல வந்து விலக்கு கொடுத்துறவர்கள் ஒருத்தர் கூட அது நீங்க நானும் யோசிச்சேன். சரி, தரன் விடயத்துக்கிறோம். தரன் அவர் கேட்ட கேள்வி எல்லாருக்குள்ளையும் இருக்கிற கேள்வி. சகோதரர் கொஞ்சம் உங்களுக்கு நேரம் எடுக்கு இதை விளங்கப்படுத்துகிறார் என்றால், இப்ப நீங்கள் இறுதிக்கட்ட களமுனையை பற்றி முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். தமிழில் விடுதலை புலிகளுடைய மரபு எல்லோரும் இறந்து போவது தான். அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்க எங்களுடைய சத்திய பிரமாணம் எல்லாரும் இறப்பது, சரிங்க தானே? எல்லாரும் இறப்பது. இப்ப என்னன்னு சொன்னால், ஒரு களமுனையில் நின்ற போராளி ஒரு உலகத்தினுடைய உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு விடயத்தை சொல்றேன். அமெரிக்காவில் வந்து ஒரு கிராமம் எரியுது. அங்கிருந்து எல்லாமே எரிஞ்சிட்டு, ஆனால் ஒரு நாய் மட்டும் வருகுது. அந்த நாயை அந்த எல்லா மனிதர்களும் அந்த வீட்டுக்காரரும் கட்டி அணைத்து அந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் அதை அந்த 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 மிருகத்தையே ஒரு உயிர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் அவ்வளவு வரவேற்று கௌரவிச்சு அதுக்குரிய வாழ்வையும் அவர்கள் இழந்தது தங்களுக்கு இது ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இந்த நீ உயிரோட வந்தது போதும் என்ற வார்த்தையும் அதில் அந்த ஒளிபரப்புல இருக்குது, இப்பவும் இருக்குது. இந்த நாய் மட்டுமா அந்த கிராமத்துல தப்பி வந்தது? அந்த நாயோட பண்டி குட்டி கரடி இல்ல அந்த 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 நாய் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்தது. ஒற்றையொரு நாய் தான் வருகிறது. உள்ள கிராமத்து மக்கள் வந்து காப்பாத்தி சரிங்களா? அப்ப இதே ஐக்கிய நாடுகள் சபைகள்லையும் அந்த ஐக்கிய நாடுகள் சபைகளுக்குள்ள இறுதி போர் முனையில் நின்று நாங்கள் போகும்போது அவ்வளவு மரியாதைகளோடு அவர்கள் எங்களை அணுகிய விதங்களும் அவர்கள் எங்களுக்கு தந்த மரியாதையும், அது சில தமிழர்கள் அதை பார்த்து அவர்களும் இதை பற்றி பதிவிட்டிருப்பார்கள். அப்ப ஏன் எங்களுடைய மக்களுக்கு இந்த மண்ணுக்காக போராடிய போராளிகள் மிகுதியானவர்கள் சாகத்தான் வேணும் என்கின்ற எண்ணம் எங்கே இருந்து புறப்பட்டது என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இல்ல அப்படி யாருமே கருத்து கொள்ள இல்ல உங்களுடைய கேள்வி அதுக்கு பிறகு நீங்க சொல்லுங்க. நீங்க நான் சொல்றதுக்கு கேட்டுட்டு சொல்லுங்க, அல்ல நீங்க உங்களோட சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன் என்னட்டு சொல்லுங்க. உங்களோட டைம் எடுத்துக்கொள்ளுங்க. என்மீட் பண்ணிட்டு உங்களோட கருத்து சொல்லுங்க. கதைக்கிறீங்களா? வணங்கண்ணா. நீங்க தொடருங்க. சரி, அப்ப இந்த போராளிகள் மீது அதான் நான் சொல்லுகின்றேன் என்னவென்றால், ஒரு நாட்டுக்காக போராடிய அந்த வீரர்களை வந்து உலக தேசத்தில் இருந்த அனுசரணை நாடுகளுக்கும் இலங்கை நாடுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு தேவை இருக்கிறது. என்னவென்றால், அண்ணா சொல்லிய அந்த வார்த்தை, அண்ணா எப்படி சொல்லுகின்றார் என்றால், இந்த போர் முடிகின்ற போது நாங்கள் ஒரு பாம்பினுடைய செட்டைகளாக மிகுதியானவள் ஆக்கப்படுவீர்கள். அண்ணா, நான் அந்த உங்களுக்கு குறிப்பிட்டிருப்பேன் பல முறை, நான் எழுதுகிற புத்தகங்களிலும் இந்த பாம்பு சட்டை என்பதையும் வைத்திருப்பேன். இந்த பாம்பு சட்டையை ஏன் போராளிகளை உதாரணம் காட்டினார்கள் என்றால், இந்த உலகத்தில் வந்து ஒரு விறகுக்கு ஒரு இலைக்கெல்லாம் மதிப்பு உண்டு. ஆனால் இந்த பாம்பு செட்டை என்பதுக்கு, அது கலட்டி விட்டு செல்லுகின்ற அந்த செட்டைக்கு வந்து எங்கேயுமே அதை எவருமே ஒரு அடுப்பு மூட்டுவதற்கோ அல்லது எதற்குமே அது நீரால் அடித்து சென்று அவமானப்பட்டு அது அப்படியே எங்கேயோ போய்விடும். இதுதான் அந்த இலட்சியம் துடைத்தலும் தேசிய தலைவர் சொன்ன அந்த ஒரு போராளி எப்படி பாம்பினுடைய செட்டையை கலட்டி விட்டு செல்லுகின்றதோ அந்த செட்டையினுடைய மதிப்பை பெறுவீர்கள் என்று சொன்னார். அப்ப அவர் அந்த இறுதியாக சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தத்தை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த போர், இந்த நாட்டுக்காக போராடிய அந்த மாபெரும் மனிதர்களை அடித்து நொறுக்குவதற்கு நீ நான் என்று பல புல்லுருவிகள் எமக்குள் இருந்து இன்றைக்கு அந்த கலங்கங்களை இந்த 16 வருடங்களுக்குள் விதைத்து வைத்திருக்கின்றார்கள். அதனால் உங்களுடைய கேள்வி எப்படி இருக்குது என்றால், இவர் ஏன் இந்த இடத்தில் இருந்து தப்பி வந்தார், இவர் ஏன் இங்கே உயிரோடு இருக்கிறார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழப்படும். ஆனால் உங்களுக்கு எழப்படாது, என் மண்ணுக்காக போராடிய ஒரு போராளி உயிரோடு இருக்கிறாரே என்பது உங்களுக்கு புரிய வராது. ஏன் புரிய வராது என்றால்,
அடிப்படை உங்களினுடைய அந்த மனங்களில் இருக்கின்ற அந்த தெளிவற்ற ஒருவர் உங்களை சுட்டி காட்டுகின்றவர், உங்களுக்கு பிடிக்காத ஒருவர் உங்களை நீங்கள் சொல்லுகின்ற விடயத்தை இடைநிறுத்தி பேசுகின்ற போதும், இடைநிறுத்தி ஒரு விடயத்தை கொண்டு வருகின்ற போதும் அது உங்களால் ஏற்றுக்கொள்ளாதால் அவரை அந்த இடத்தில் சுட்டி காட்டுகின்றீர்கள். ஆனால் நீங்கள் உங்களுடைய இனம் வாழ வேண்டும் என்று ஒரு நாளாவது களமுனையில் நின்று போராடியவர்கள் மிகுதியானவர் உயிரோடு இருக்கின்றவர்கள் இன்று ஏதோ ஒரு வகையில் அவர்கள் தங்களை இழப்பதற்கு அவர்கள் காரணம் அல்ல. அவர்களுக்குள் ஊடுருவி நிற்பவர்களை அவர்கள் சரியாக இனங்கண்டு கொள்ளாததால் அந்த அவமானத்தை இன்று போராளிகள் என்கின்ற வடிவில் பலர் என்று சிதைத்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப அவர்களை நீங்கள் குறை சொல்லிவிடக் கூடாது. உங்களுடைய ஒரு இனத்தினுடைய அடையாளத்துக்காக போராடியவர்கள். அப்ப அதை விட நீங்கள் இன்னும் ஒரு விடயத்தை யோசிக்க வேண்டும் என்றால் களமுனையினுடைய வடிவம் என்ன என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். களமுனை எப்படி எப்படி இருந்தது, அது எப்படி எப்படி மக்கள் விடுதலை ஆகினார்கள், அதோடு எப்படி எப்படி போராளிகளை கையளித்தோம் பெற்றோரிடம், அது எப்படி எப்படி அவர்கள் போனார்கள் என்ற வரலாறுகளை நீங்கள் புரியாமல் யாரோ ஒருவர் மேடையில் பேசுகின்ற பேச்சுக்காக உணர்ச்சி பூர்வமாக அவரை எதிர்க்கிறார்கள் என்பதற்காகவும் அல்லது தேசிய தலைவருக்கு விளக்கு கொளுத்துகின்றார்கள் என்றதற்காகவும் நாங்கள் அவர்களை போராடியவர்களை அவமானப்படுத்த முடியாது. அவர்கள் இந்த மண்ணுக்காக நின்றவர்கள், இரத்தங்களை சிந்தியவர்கள். நீங்கள் பல போராளிகள் இங்கே இருக்கின்றார்கள், பல முனைகளில் கால்களை இழந்தவர்களும் கண்களை இழந்த அவர்களுக்கெல்லாம் சேர்ந்துதான் இன்றைக்கு இந்த நிலைமை. இந்த நிலைமையை கொண்டு வந்தவர்கள் அது உலக தேசத்தின் அரங்கில் இந்த இலட்சியம் துடைத்தலுக்குள் இன்று துடைக்கப்படுகின்ற விடயங்களுக்குள் அவர்களுக்கு அறியாமலேயே சிக்கப்படுகின்றார்கள். அதை அவர்களை நாங்கள் குறை சொல்லாமல் நாங்கள் ஒரு தெளிவான கருத்தாக, அண்ணா நீங்கள் இவர் எப்படி கேட்க வேண்டும், ஒரு போராளி விளக்கேற்றுகிறார் என்றால், இப்போ ஒரு போராளி இருக்கின்றார், உங்களுக்கு எல்லாருக்கும் பல போராளிகளை தெரியும். ஜேந்தம் படை அணியினுடைய தளபதியை தெரியும், அவர் நிற்கின்றார். அதே போன்று அரசியல் துறையில் இருந்தவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று இன்னும் தேசிய தலைவர் அவர்களுக்கு பாதுகாவலராக நின்றவர்கள் இருக்கின்றார்கள். இவர்களிடம் நீங்கள் எப்படி கேட்க வேண்டும்? உங்களுடைய மனச்சாட்சியோடு கேளுங்கள். அண்ணா நீங்கள் வந்துட்டீங்கள், இந்த மண்ணுக்காக போராடிய நீங்கள் எதற்கு இந்த நேரத்தில் ஒரு சரியான விளக்கங்களோடு நாங்கள் ஒரு அரசியல் அண்ணாக்கு பிடித்த விடயம் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது, நான் ஒரு பொதுமகனாக இருக்கின்றேன் அல்லது நான் கூட உங்களோடு போராடிய போராளியாக இருக்கின்றேன், இது ஏன் அண்ணா செய்கிறீர்கள் என்று கேட்பதுதான் எங்களுடைய மாண்பு. நீங்கள் எல்லோரும் வந்து அந்த விளக்கேற்றுபவர்களை மரியாதை இல்லாமல் பேசுவதும், களமுனையில் போராடி இறுதியாக தன்னுடைய வாழ்வியலையும் நாட்களையும் தொலைத்துவிட்டு அந்த தலைவனையும் தொலைத்துவிட்டு அனாதைகளாக நின்று வாழ்வில் அடித்து முன்னேறி போகின்ற அந்த போராளிகளை பார்த்து விமர்சிப்பது எம் இனமா இது என்று நாங்கள் யோசிக்கின்றோம் போராடியவர்கள். ஆனால் அந்த இடத்திலும் நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், உங்கள் மேல் கோபப்படாமல். இது இலட்சியம் துடைத்தலில் இப்படித்தான் நடக்கும் என்பது நமக்கு தெரியும். அப்ப புலத்தில் வாழ்கின்ற ஒரு வெள்ளைக்காரருக்கும் எமக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் அந்த இறுதி களமுனையில் நின்றோம் என்பதற்காக எம்மை அவ்வளவு மதிக்கின்றார்கள். அந்த தேசிய தலைவர் அவர்களுடைய வளப்பை பார்த்து வியக்கின்றார்கள். அந்த வியத்தலை பொது வேட்பாளர் விடயத்தில் ஒரு சகோதரர் அதற்குள் வேலை செய்கின்றவர் அழகாக கூறியிருப்பார், உலகம் கதிராகிய உங்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு மரியாதை தந்தது என்பதை. அப்ப ஏன் எங்களுடைய மக்கள் தரவில்லை என்றால் இந்த சிதைவுகள் ஏற்படும். நீங்கள் தராததால் நான் உங்களை வெறுப்பதும் அல்லது எங்களுடைய போராளிகளை நீங்கள் விமர்சிப்பதால் இதற்கு முடிவும் கிடைக்கப் போறது அல்ல. இதற்கு முடிவு கிடைக்கப் போக வேண்டும் என்றால் 4 பேர் தனித்துவமாக நிற்கிறார்கள், இதை செய்ய போகின்றேன் என்றால் அவர்களை உங்களுக்குள் இணைத்துக் கொள்வதற்கு நீங்கள் முயலுங்கள், முற்பட்டு கொண்டே இருங்கள். அதுதான் தேசிய தலைவர் அவர்கள் 2 முறை கற்றுத்தந்திருக்கின்றார். ஒரு முறை எங்களுடைய பாலகுமாரன் அண்ணா போன்ற மிக பெரும் சிறந்த மனிதர்களை இந்த போராட்டத்துக்குள் இணைத்ததும், அதற்கு பின் சுட வேண்டியவர்களையும் தூக்கி எறியப்பட வீச வேண்டியவர்களையும் உலக அரங்கிற்காக அரசியல் ரீதியாகவும் ஒற்றுமைப்படுத்தி இருந்தார். அப்ப இந்த விடயங்களை புரிந்து கொண்ட நாங்கள் எவ்வளவு
புரிதலோடு அந்த மாமனிதருக்கு நாங்கள் மரியாதையை கொடுக்க வேண்டிய நேரங்கள் இருக்கிறது. அது நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு அதுதான் சொல்லுகின்றோம். இவர்கள் செய்கின்றார்கள் என்பதுபடியால் யாரும் அவர்களை விமர்சித்து அல்லது இது பண்ணாமல் கருத்தை எடுத்து வையுங்கள். அவர்களுடைய கருத்தை கேளுங்கள், உங்களுடைய கருத்தை கேளுங்கள். அவர்கள் இதற்குள் சரிவராவிட்டார்கள் என்றால் அவர்கள் ஒரு பகுதியாக துவாரகாவினுடைய அணி போல் அவர்களும் நிற்கட்டும். ஆனால் போராடியவர்களை நீங்கள் இழிவுபடுத்தப்பட போகும் எல்லாம் நீங்கள் அது இயற்கையாகவே தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள். நீங்கள் ஒரு போராளியை எடுத்து பாருங்கள், இந்த நவருவன் தம்பி அவர்களை எடுத்து பாருங்கள், அவர் சிதைந்திருக்கின்ற விதத்தை எடுத்து பாருங்கள். அவரும் இந்த முன்னாள் போராளிக்குள் தான் அடங்குவார். ஆனால் நிற்கிறார்கள் அல்ல, இந்த மண்ணுக்காக போராடி விட்டு உடலங்களை சிதைத்து விட்டு நீங்கள் என்ன பேசினாலும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அல்ல. அப்படித்தான் எல்லாருமே, நான் உட்பட. அப்போ நாங்கள் மிகுதியானவர்கள் எங்களுடைய மாமனிதர் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகின்றோம் என்கின்ற தொனிப்பொருளில் இன்று அவர்கள் வந்திருக்கின்ற அறிக்கையை தம்பி மாறன் அவர்களும் அனுப்பியிருக்கின்றார். அப்போ அதை பார்க்கும் போதே தெரிகிறது அவர்கள் ஒரு குழந்தை பிள்ளைத்தனமாக இந்த ஒரு விளையாட்டாக நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு அதுதான் தெரியும், ஊடகம் என்பது ஒரு பொழுதுபோக்கு. 2 பியரை எடுத்து குடித்து விட்டு நீ நான் என்று பேசுவது, அதை மீண்டும் போடுவது, ஏதோ ஒரு வருமானம் வரும் யூடியூப்பிலும் அதிலும், இதுதான் வாழ்க்கை. அல்லது இவர்கள் தங்களை பெரியவர்களாக காட்டிக்கொண்டு யார் யார் வரும்போதெல்லாம் வந்து இது பண்ணுவார்கள், அவரை எப்போ கொஞ்சம் இது பண்ணும்போது அவரை வைத்து விமர்சிப்பார்கள். இவர்களுக்கு சரியான அரசியல் புரிதலும் இருக்க போகிறது அல்ல, அரசியல் தெளிவுக்காக இவர்கள் வாழ போகிறதல்ல, எங்களுடைய இனத்திற்காக இவர் வாழ போகிறதல்ல. அந்த மாமனிதருக்கினுடைய அந்த தேசியத்தை கட்டமைப்பை இறுதி வரையும் அவர்கள் தூக்கி சுமக்க போகிறவர்களும் அல்ல. காலங்கள் நேரங்கள் அப்படியே சுற்றி கொண்டு வருவது போல் அவர்களும் சுற்றி கொண்டு தான் இருக்க போகின்றார்கள். எப்படி அமாவாசை வருகின்றதோ, எப்படி பௌர்ணமி வருகின்றதோ அப்படியே சுற்றி கொண்டு தான் இருக்க போகிறோம். ஏன் தெளிவு படையாரும் இல்லை இங்கே, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த ஆணவம். இது அடிப்படை தேசிய தலைவர் உங்களுக்கு சொன்னது போல் 2 வசனம்தான். ஒரு நல்ல பிள்ளைக்கு அவர்களுடைய பெற்றோர்கள் எதுவும் சேர்த்து வைக்க தேவையில்லை. அதே போல் அந்த தாய் தகப்பன், நல்ல தாய் தகப்பன் எவ்வளவு சொத்தையும் சேர்த்து வைத்து ஒரு கெட்ட பிள்ளைக்கு அவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு நல்ல தாய் தகப்பன் சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமும் அல்ல. இதுதான் இங்கே இருக்கின்ற 2 விடயங்கள். நான் அன்பார்ந்த எங்களுடைய மக்கள்கிட்ட கேட்கிறது ஒரே விடயம் என்னவென்றால், இந்த களமுனையில் போராடிய போராளிகள் அவர்கள் எப்படி தப்பி வந்தார்கள், இவர்கள் எப்படி தப்பி வந்தார்கள்? உங்கள் மண்ணுக்காக போராடியவர்கள் உயிரோடு மிகுதியானவர்கள் இருக்கின்றார்கள். களமுனை சூழல் என்ன, களமுனை என்ன, உண்மையான விடயங்கள் என்ன, அதை ஆய்வு செய்வதும் அதை அறிந்து கொள்வதும் நீங்கள் ஒரு ஈழத்தமிழர்கள் அது உங்களுடைய கடமையும் தேடலாக இருக்க வேண்டும். நீங்கள் விமர்சிப்பதாக இருக்கக்கூடாது, நீங்கள் தேடலாக இருக்க வேண்டும். எத்தனை மீட்டர் வரை இருந்தார்கள் இறுதி களமுனையில், இது எங்கே போய் முடிகிறது என்று அந்த மண்ணுக்கு போங்கள், ஆய்வுகளை செய்யுங்கள். அது உங்களை மேம்படுத்தி செல்லும், உங்களுடைய பிள்ளைகளை மேம்படுத்தி செல்லும். இந்த அறிவற்ற வார்த்தைகள் தான் இன்று நீங்கள் மாவீர நாளுக்கு புலத்தில் கொத்துரட்டி போட்டு சாப்பிடுவதும் ரோல் விற்பதும் எல்லாம் விற்பதும் 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 என்று கடைசியில் கொண்டு வந்து எங்களுடைய மாமனிதரையும் வித்து தள்ளுகிறீர்கள். இல்லுங்கள், ஒரு தனித்துவமான ஈழத்தமிழன் என்று இவ்வளவுக்கு வீழ்ந்து கிடக்கின்றான் ஈழத்தில் என்று ஒவ்வொரு ரூபாவாக இந்த புலத்தில் குளிருக்குள் நின்று உழைத்து உங்களினுடைய புலம்பெயர்ந்த அந்த பணங்களால் இந்த போராட்டம் வளர்ந்த விதங்களும் இறுதி வரை அந்த பங்களிப்பில் இருந்த அந்த விடாமுயற்சியும் இன்று தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றுமையை குலைத்தறிவதே இந்த உலக பரப்பில் எம்மை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருப்பார்கள். தொடர்ச்சியாக இது நடைபெறும். எங்களுடைய இந்த இலட்சியம் தேசிய தலைவர் அவர்கள் சொன்னது போல் அடுத்தடுத்த தலைமுறையினுடைய அரசியலை நாங்கள் உருவாக்கிவிட முடியாத அளவு நாங்கள் 5 வருடங்களில் இருந்தே நாங்கள் சொல்லியிருப்போம். இலங்கையில் இந்த 22வது திருத்தமும் இலங்கையர் என்கின்ற பிறப்பு சான்றிதழையும் பற்றி பேசியிருப்போம். அதை இன்று மெதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதை எப்படி கொண்டு வந்தார்கள் என்றால், அவர்களை ஒரு நாடகம் ஆடினார்கள். ஒரு குழந்தையை பெற்றெடுத்தது போல் அதை வீசியது போல் வைத்துவிட்டு
அதை போலீஸ் ஸ்டேஷன் அந்த அந்த அவர்களுடைய காவலர்கள் போய் விசாரணை செய்துவிட்டு திருப்பி ஒரு அறிக்கையை கொண்டு வந்து சட்டத்தில் நிறைவேற்றி விட்டார்கள். பிள்ளைகளுக்கு அப்பாவும் தேவையில்லை, பிறந்த அந்த அவர் என்ன இதண்டும் தேவையில்லை, நீங்கள் எது இப்படியும் பதிவு செய்யலாம், இலங்கையர் என்றே பதிவு செய்யலாம் என்று வைத்து விட்டார்கள். அப்போ இந்த சட்டத்துக்குள் எத்தனை நகர்வுகளை எதிரியானவன் நகர்த்தி கொண்டிருக்கிறான். நாங்கள் ஒரு அப்பாவி மக்களாக நேரத்தையும் காலத்தையும் இணையதளத்தில் இருக்கின்ற காலத்தை இணையதளத்தில் பயன்படுத்திவிட்டு திருப்பி உறங்கிவிட்டு காலை எழும்பி வேலைக்கு போய் திருப்பி வந்து திருப்பியும் அதை செய்துவிட்டு இப்படியே காலம் போகிறது. வேலை திட்டம் என்ன இருக்கிறது? நீங்கள் பகையை பகையால் வெல்ல முடியாது. பகையை அன்பால் மட்டும்தான் நீங்கள் வெல்வீர்கள். ஒரு ஆள் பகையாக இருக்கிறார் என்றால் நீங்கள் அவரிடம் அன்பாக பேசுங்கள். அவர் இன்று அவரை ஏற்றுக்கொள்ளாட்டியும் இரவு தூங்கும்போது நான் இவ்வளவு பேச்சு பேசினேன், ஆனால் அவர்கள் அதையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடம் இந்த கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள், நான் காது கொடுத்து கேட்கின்றேன் என்ற மணி அவர்கள் இதயத்தில் இருந்து அடிக்கும். ஏனென்றால் நாங்கள் ஈழத்தமிழர், நாங்கள் ஒரு இனத்துக்காக போராடியவர்கள். நாங்கள் இந்தியாவில் பிறந்தவர்களும் அல்ல, அல்லது வேறு மலேசியா சிங்கப்பூரில் பிறந்தவர்களும் அல்ல. எங்களுடைய மண்ணுக்கு என்ற ஒரு குணம் இருக்கிறது. வடக்கு கிழக்கு என்கின்ற மண்ணுக்கு ஒரு குணம் இருக்கிறது. நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர் கிளிநொச்சியில் வீரச்சாடைஞ்சிருக்கிறார், கிளிநொச்சியில் பிறந்தவர் யாழ்ப்பாணத்தில் வீரச்சாடைஞ்சிருக்கிறார், மட்டக்களப்பில் பிறந்தவர் யாழ்ப்பாணத்தில் வீரச்சாடைந்திருக்கிறார், கிளிநொச்சியில் வீரச்சாடைந்திருக்கிறார். எங்களுடைய வன்னிமண் இது எங்களுக்குள் இருக்கின்ற அந்த அவ்வளவு இரத்தங்களோடு நனைந்த ஒற்றுமை. இதை யாராலும் உடைத்து விட முடியாது. உடைக்கின்ற போதெல்லாம் நாங்கள் எழுவோம். இது சத்தியம். அவர்கள் வழிநடத்தியே செல்வார்கள். அதற்குத்தான் அவர்கள் விதைந்திருக்கின்றார்கள். நாங்கள் அதுதான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்லுகின்றோம் என்னவென்றால், தயவு செய்து எங்கள் இனத்திற்கு என்ன நடக்கிறது என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எங்களுடைய தேசிய தலைவருடைய படங்களை வைப்பதாலோ அல்லது தமிழை பேசுவதாலோ அல்லது தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த இதுகளை வைத்திருப்பதாலோ அல்ல அவர்கள் தமிழீழ விடுதலை புலிகள் பினாமி என்பதாலோ இவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்ய போறவர்கள் அல்ல. நாங்கள் எல்லோரும் புரிந்து கொண்டு மாறுகின்ற போதுதான் எங்களுடைய அடுத்த சந்ததிக்காவது ஒரு அடுத்த வரலாறு வேண்டாமா? எங்களுடைய அடுத்த சந்ததி நீங்க பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு 2 யுகம் துளைக்க போகின்றோம். 20 ஆண்டுகள் நாங்கள் துளைக்க போகின்றோம். இன்னும் விரைவில் 4 ஆண்டுகளில் நாங்கள் 20 ஆண்டை கடந்து செல்கின்றோம். 2 தலைமுறை உருவாகி இருக்கிறது. அவர்களுக்கு நாங்கள் எதை கற்பித்தோம்? ஒன்றுமே அல்ல. நீ நான் என்ற இந்த டிக்டோக்கில் உலக தேசம் பார்க்கின்ற அளவு அவ்வளவு அவமானங்களும் அவமானமான வார்த்தைகளும். உண்மையிலே நீங்கள் தமிழ் உணர்வு, தமிழர் விடுதலை புலிகள் இருந்தால் அந்த மாண்பு இருக்க வேண்டும். யாருக்கு பேச தெரியாது? எல்லாருக்குமே பேச தெரியும். நாங்கள் சிறார்களுக்கு எதை கற்பிக்க இணையதளத்தை பார்த்தீங்கன்னா இவர்கள் இப்படித்தானே என்றுட்டு போகிற அளவு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வளர்ந்துட்டார்கள். தயவுசெய்து அதை முருகடியுங்கள். நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இவ்வளவு காலமும் நடந்தது ஏதோ எங்களை ஒரு சக்தி இப்படி செய்துட்டு நாங்கள் பிரிந்திட்டோம், இனியும் நாங்கள் அப்படி செய்ய போறவர்கள் அல்ல. அது வருகின்ற மாவீர நாளில் நான் புலத்தில் உங்களை ஒரு புது மனிதர்களாக பார்க்க போகின்றேன். தொடருங்கள் தரன். நான் நிறைய நேரம் எடுத்துருக்கேன். கேட்டமைக்கு நன்றி. சொரி தரன், கொஞ்சம் பேசுங்க தரன். அந்த அவருக்கு கொடுங்க, அவர் கே நேரமாக நிற்கிறார். சொரி தம்பியோ அண்ணாவோ தெரியல. சொரியப்பன் கதைங்க. அவர் ஒன்று கேட்டுக்கொண்டு நிற்கிறேன். ஒன்று முறை தம்பி அண்ணன் தெரிய இணைஞ்சிருக்கிறேன். அக்காவை இல்லை, அது அவர்கிட்ட சிக்னல் ஏதோ பிரச்சனை போல இருக்கு. வந்து போகுது. ஓகே சரி. அவரை கதைக்க வந்திருப்பினும் அவர்களுக்குரிய நேரங்களை கொடுக்க வேணும். நண்பர் தகாத வார்த்தையால் எழுதியிருந்தார். சங்கர் 817 இது 1 நம்பரில் நவர்வரன் அவர் அந்த லைஃப்பில் நிற்கிறவர் சங்கர். வேறு யாரும் எங்களுக்கு தேவையில்லை. கடந்து போங்க. அவமானங்கள் படுகின்ற போது கடந்து போங்க. அவர்களுக்காக சேர்த்து தான் நாங்கள் கதைக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் கதைக்கிறோம். அவர்களுடைய பிள்ளைகள் துரோணன் அவரோ அவதரியில் எழுதியிருக்கலாம். ஆனால் நீங்கள் எவ்வளவு காலம் போராட்டத்தில் இருந்தீங்க?
இல்லை வேண்டாம் போவோம். அது அதெல்லாம் தான் கடந்து அதெல்லாம் உங்களோட வீடியோக்கள் ஒரு நாள் இருந்தாலும் பழைய போராட்டம், பதிவுகளை பார்த்தாலே அது தெரியும். ஒரு நாள் இருந்தாலும் அது மண்ணுக்கான சேவை. இறுதியாக நீங்கள் எத்தனை வருடங்கள் இருந்தேன்னு கேட்பதற்கு நான் சொல்கிறேன் என்னென்னா, இந்த இறுதி களமுனையில் வந்து நின்று செல்விழுந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து 6 மாதங்கள், 3 மாதங்கள், 1 வருடங்கள், 1.5 வருடங்கள், 2 வருடங்கள், அவர்கள் ஏதாவது தேசிய தலைவர் அந்த தங்களுடைய மாமாக்கள் தன்னுடைய அண்ணாக்கள் களமுனையில் நிற்கிறோம், எங்களால் ஏதாவது பணியை செய்யணும், அதை ஏதாவது ஒரு சாப்பாடு தர விடயங்களாக இருந்தாலும் சரி, அல்ல தண்ணி எடுத்து கொண்டு போகிற விடயங்களாக இருந்தாலும், காயப்பட்ட போராளிகளை பார்க்குற விடயங்களாக இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் அவருடைய தியாகங்கள் எல்லாம் அது ஒரு யுகம். அவர்கள் ஒரு நாள் நின்றால் கூட இல்லை, அவர்கள் ஒரு கிழமை நின்றால் கூட இல்லை, ஒரு யுகம் இறுதி போர் முனை என்பது. அப்போ நாங்கள் இதற்குள் புதியவர் பழையவர், அதான் நான் சொல்லியிருப்பேன் என்னுடைய கவிதையில், பாருங்கள், அதை கேளுங்கள். புதியவர் பழையவர் என்று இங்கே ஒன்றும் இல்லை. அண்ணாக்கு தலைவருக்கு தெரிந்த தத்துவம் எல்லாம் அடுத்த தலைமுறையை காப்பது தான். அப்போ அதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என்னவென்றால், தயவு செய்து எல்லாரும் ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்குவோம். எங்களால் முடிஞ்ச அளவு நீங்கள் யாருடைய கதையும் கேட்க வேண்டும் என்றால், அல்லது நீங்கள் நாங்கள் சொல்வதையும் நீங்கள் கேட்க வேண்டுமே, நான் சொல்லுகின்ற விடயத்துக்குள் நீதி இருந்தால் கேளுங்கள், தேவையான விடயம் இருந்தால் எடுங்கள், இல்லையோ அதை தூக்கி எறிந்துவிட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பாருங்கள். ஆனால் எதிரியாக யாரையும் பார்க்காதீர்கள். எதிரி தான் இன்று நாங்கள் எம்மை உருவாக்கி வைத்திருப்பது அதுதான். இந்த எதிரி என்கின்ற அந்த விடயத்தை, நமக்கு இது பிடிக்கவில்லையா, இது பிடிக்கலையா, நீங்கள் செய்யுங்கொண்டுட்டு நீங்கள் ஒதுங்கிருங்க. அவருக்கு ஒரு நாள் புரியும், இது நான் இது செய்தபடியால் இன்றைக்கு அந்த அடுத்த தலைமுறையினுடைய அந்த ஆயுதத்தை இன்றைக்கு இவர்களுக்கு இப்போது தெரியும், அவர்களுக்கு தெரியும். நான் சொல்லுகின்ற விடயம் அவர்கள் புரிந்திருப்பார்கள் இந்த 3 நாளுக்குள்ளும். இந்த ஆயுதத்தை உடைத்தெறிந்த பிறகு எங்களுடைய அடுத்த தலைமுறை இளையோர்களை இவர்கள் எப்படி ஒற்றுமையாக்கப் போகின்றார்கள், எதை பேரெழுச்சியாக இவர்கள் செய்ய போகின்றார்கள், எதை தத்துவமாக கொண்டு வரப்போகின்றார்கள். எந்த தத்துவம் இப்போது எங்களிடம் இல்லை. இருப்ப தத்துவம் எங்களுடைய மாமனிதர் அவருடைய தத்துவம் மட்டும்தான். அப்ப இந்த தத்துவத்தை எப்படி இவர்கள் அலங்கரிக்கப் போகின்றார்கள் என்பது அது அவர்களுக்கு புரியும். விளக்கேற்றி விட்ட பிறகு இவர்களே நொந்து, இவர்களே நூலாகி, இவர்களே அதற்குள் வருகின்ற அத்தனை பிரச்சனைகளும் மன ரீதியாக அவர்கள் தாக்கப்படுவார்கள். என்றால் இன்று நாங்கள் அப்படித்தான் இருக்கின்றோம். மன ரீதியாக இந்த இறுதி களமுனை என்கின்ற விடயங்கள், போராளிகள், மக்கள், இலங்கை அரசாங்கத்தால் சித்திரவதைகள் என்று இது ஒரு குமுறலான விடயங்களை எங்களுடைய இனம் சுமந்து நிற்கிறது. அப்போ நான் இந்த குமுறலுக்குள் நான் புலத்தில் 30 வருடங்களாக இருக்கிறேன், 40 வருடங்களாக இருக்கிறேன், 25 வருடங்களாக இருக்கிறேன், இது யாருடைய பிள்ளை என்று நீங்கள் போவது அது நல்ல விடயம் அல்ல. அது என்னுடைய சகோதரம், அது என்னுடைய உறவு, அவ்வளவுதான். நாங்கள் ஈழத்துக்காக போராடிய ஒரு இனம், ஒரு நாட்டுக்காக போராடிய இனம். இப்படியெல்லாம் நாங்கள் வாழக்கூடாது. அது நாங்கள் மிக பெரும் தவறு. நீங்கள் மாவீர நாளுக்கு சரியாக உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் மாவீர நாளுக்கு போகிறது, அது ஊரில் இருக்கிறார்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது, அதெல்லாம் ஒரு மனச்சாட்சி அற்ற விடயங்களாக நான் பார்க்குறேன். எனக்கு இங்கே வந்த பிறகு தான் அவ்வளவு வேதனை இருக்கிறது. ஏன்னா நானே நம்பிக்கொண்டிருந்தேன் சிறையில் எல்லாம் இருந்து. எங்களோட மக்கள், எங்களோட போராளிகள் மாவீர நாள் செய்யணும், அந்த நினைவுகளோட இருக்கணும், அப்படி கௌரவமாக பார்க்கணும், அப்படி என்ற எண்ணங்களை திருப்பி என்ன மனதில் வச்சுட்டு இங்கே பார்க்கக்குள்ளதான் எல்லாம் சுக்கு நூறா உடைச்சறிஞ்சு அந்த மனமே உடைஞ்சு போயிட்டு. ஆனால் நான் அப்படி இருந்தும் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்சது சொல்கிறேன். இது இல்லை. எப்படி எதற்கெல்லாம் நீங்கள் கௌரவமாக எங்களுடைய இனத்தை கௌரவப்படுத்த விரும்புகிறீங்களோ கௌரவப்படுத்தி பாருங்கோ. அது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை கொண்டு வரும், நிறைய நம்பிக்கையை கொண்டு வரும். தயவு செய்து நாங்கள் உங்களுக்கு சொல்கிற விடயம் அதுதான். எங்களுடைய இந்த நேரங்களை நாங்கள் உங்களை ஒதுக்குவது, நீங்கள் 5 பேர் கேட்டாலும் சரி, 2 பேர் கேட்டாலும் சரி, இதை ஒரு ஆள் கேட்டாலே உங்களோட குடும்பத்தில் 4 பேர் இருந்தீங்கன்னா அந்த 4 பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்களால் சேருமன்றதுக்காக நாங்கள் எங்களுடைய இந்த மாமனிதருக்காக, எங்களுடைய நண்பருக்காக, அதுவும் இந்த மாமனிதரினுடைய
அவரினுடைய அந்த சிறப்பான இந்த உலகத்தின் மிகப்பெரிய சிறப்பான கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், 2 வார்த்தையே பேச முடியாம அவ்வளவு கௌரவப்படுத்துகின்ற அந்த மாமனிதரை நாங்கள் இவ்வளவு பேச்சு பேசி, இவ்வளவு அழுக்கான வார்த்தைகளை பேசி, நாங்களே எங்களை குத்தி பார்த்து இந்த மண்ணுக்காகவே உங்களுக்கு இந்த மண்ணுக்காகவே தங்களுடைய வாழ்வை எத்தனை ஆண்டுகள் தந்தவர்கள் உயிரோடு இருக்கிறார். அவர்களை பார்த்து நீங்கள் ஏன் குப்பி கடிக்கவில்லை, நீங்கள் ஏன் சாகவில்லை, இப்படியெல்லாம் கேட்கிறீர்கள் என்றால் முதலில் நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு பாருங்கள். நான் கேட்பது சரியா? எனக்கு அந்த களமுனையை பற்றி என்ன தெரியும்? இந்த களமுனை வடிவம் எப்படி இருந்தது? விடுதலை புலிகள் இராணுவ கட்டமைப்பு என்ன? அந்த இராணுவ நகர்வை மேதகு அவர்கள் எப்படி வைத்திருந்தார்? அதை எப்படி அவர் வழி நடத்தினார்? தயவு செய்து பல விடயங்களை நீங்கள் ஆய்வு செய்யுங்கள். கண்டவர்களோடு எல்லாம் பேசி பேசி இந்த இனம் எல்லாமே குழப்படியை செய்து அந்த மாமனிதனுடைய அந்த தகமையை உடைத்து நொறுக்கி வைத்திருப்பது இந்த இலட்சியம், துடைத்தல். இதை தொடர்ச்சியாக செய்வார்கள். தயவு செய்து இதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடுங்கள் என்கின்ற அந்த ஒரு நல்ல கருத்தோடு இன்று நாங்கள் இந்த தேசிய தலைவர் அவர்களுக்கு விளக்கேற்று நிற்கின்ற ஒவ்வொரு ஈழத்தமிழர்களிடமும் இந்த மண்ணுக்காக போராடி இரத்தங்கள் சிந்து ஏதோ ஒரு வகையில் மீண்டு வந்திருக்கின்ற போராளிகளுக்கும் கதிராகிய நான் கேட்பதும் உங்களிடம் சொல்லுகின்ற விடயங்களும் தம்பி மாறன் அனுப்பிய இந்த கடிதத்தினுடைய உள்நோக்கமும், நாங்கள் உண்மையிலேயே நீங்கள் இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் பயந்து ஒரு 4 சிவத்துக்குள் அந்த மிக பெரும் மகானினுடைய எழுச்சியை நீங்கள் அடக்கி வைத்தீர்கள் என்றால் அது உங்களை நீங்கள் அழிப்பதற்கும் உங்களுடைய வருங்காலத்தை நீங்கள் அழிப்பதற்கும் அது நீங்களே போடுகின்ற கோடாகவே கதிராகிய நான் பார்க்கின்றேன். உங்களால் முடிந்தால் ஒரு கட்டமைப்பினை உருவாக்குங்கள். எங்களுடைய வடக்கு கிழக்குக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் செய்யுங்கள். அந்த மனிதர்களினுடைய வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற அத்தனை மக்களின் மனங்களில் இந்த மாமனிதரினுடைய எழுச்சி நாள் என்பது அது ஒரு யுகமாக இருக்க வேண்டும். அதை அடுத்த தலைமுறை அதை இறுக்கமாக பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த சத்திய வார்த்தையோடு முடிந்தளவு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் மீது வைக்கப்படுகின்ற விமர்சனங்கள், நீங்கள் போராடிய இந்த விதங்கள் எல்லாம் ஒன்று சுக்குநூறாக உடையப்படுகிறது. அதுவும் சில போராளிகள், சில மக்கள் 2 நாளுக்கு முன்னும் வந்து ஜெயந்தன் படையணியில் இருந்த போராளி பற்றியும் பேசியிருந்தார்கள். உண்மையிலேயே எனக்கு அதெல்லாம் நினைக்கும் போது மிக கவலையாக இருக்கிறது. தன்னுடைய பிறந்த மண்ணை விட்டு எங்களுடைய மண்ணில் நின்று போராடி இரத்தங்களை சிந்தி மடிந்து சுக்குநூறு ஆகி இறுதியில் ஏதோ ஒரு வகையில் உயிர் வாழுகின்ற நீங்கள் எல்லாம் இந்த கட்டமைப்புகள் என்று சொல்லிக்கொண்டு இவர்களோடும் சேர்ந்து நின்று நீங்கள் எல்லாம் அப்படி நிற்பதுதான் எனக்கு இருக்கின்ற கதிராகிய எனக்கு இருக்கின்ற வேதனையும், வழிகாட்ட தவறி நிற்கின்றீர்களே என்ற மிக பெரும் கசப்பான உண்மைகளோடு இன்று நான் நிறைவுபடுகின்றேன். கேட்ட அனைவருக்கும் நன்றி. தரன், உங்களுக்கு மிக பெரும் நன்றி. தம்பி நவரூபன் அவர்களுக்கும் மிக நன்றி. வந்து எல்லோரும் கலந்தவர்களுக்கும், இறுதியில் ஒருவர் வந்து விளக்கேற்ற வேண்டும் என்று முரண்பட்டு சென்று வார்த்தைகள், அது எப்போதும் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்களை நேசிக்க வேண்டும் என்றால் நாம் ஒழுக்கத்தை முதலில் கடைப்பிடிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஒரு நாட்டை அமைப்பதற்கு முன் தமிழீழ விடுதலை புலிகள் என்கின்ற அந்த நுட்பத்தையும் அந்த மாமனிதரினுடைய ஒழுக்கத்தையும் முதலில் சிதைத்தது எப்படியோ இந்த உலக பரப்பில் இருக்கின்ற இந்தியாவும் இந்தியாவுக்குள் இருக்கின்ற அரசியல் ஒரு சில கட்சிகளும் உறுப்பினர்களும் அதே போன்று இலங்கையினுடைய புலனாய்த்துறையும் எங்களை அளித்த உலக நாடுகளினுடைய அனுசரணை நாடுகளும் சேர்ந்து இன்னும் எங்களை தேசிய தலைவர் சொன்னது போல் எம்மை இலட்சியம் துடைத்து கொண்டே இருக்கின்றார்கள். தேசிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு பாம்பின் செட்டையாக நாம் போராளிகள் என்று மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இதை உடன் நிறுத்துங்கள். அந்த போராடி நீங்கள் எல்லாம் இன்று ஒரு நல்ல நிலையில் இருக்கின்றீர்கள். ஆனால் ஊரில் இருக்கின்ற போராளிகளுடைய தியாகங்களை கௌரவப்படுத்துங்கள். இந்த மண்ணுக்காக உங்களோடு நின்று போராடியவர்கள், அவர்களுடைய சிறப்புரிமையை அவர்களுக்கு பெற்றுக் கொடுங்கள் என்கின்ற இந்த சத்தியத்தோடும் உங்களிடம் இருந்து நான் இன்று விடைபெறுகின்றேன். நன்றி எல்லோருக்கும். நன்றி கதிரண்ணா. இந்த இது
நெருங்குது. நம்ம 2 நாளில் அந்த நிகழ்வு, நம்ம 3 நாள் நிகழ்வு நடக்குது. இது உண்மையாக எங்கள் தேசத்தை மதித்து தன்னிச்சமல்ல அதை இந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டு சரியான கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் வந்து நிறுத்துவினம். ஆனால் அதுக்கு அதை செய்வினம் இதனை வந்து அவை மக்கள் பலமாக இருந்து கேள்வி கேட்டால் அவர்கள் நிறுத்துவினம். மக்கள் எவ்வளோ தூரம் இதுக்குள்ளே வந்து தங்கள் கருத்தில் முன்வைக்கணும்ன்றது தான் அந்த மக்களை பொறுத்தது. எங்களோட இது வந்து கருத்தை வந்து விதைக்கிறது. மக்கள் எவ்வளோ தூரம் அதை ஏற்று பயணிக்கணும்ன்றது அது மக்கள் கையில் நாங்கள் விட்டு விடுறோம். மற்ற மிக்க நன்றி. இதில் வந்து இறுதியில் வந்து எங்களுக்கு மக்களுக்கான எங்களோட மக்கள் இந்த நிலையை வந்து இன்றைய நிலையை வந்து சுட்டி காட்டுற ஒரு பாடலோட இன்றைய நிகழ்ச்சியை வந்து நாங்கள் நிறைவேற்றிக் கொள்வோம். இதில் யாருக்கும் கேள்வி இருந்தால் வந்து எழுதுங்கள். உங்களோட கேள்விகளை வந்து நீங்கள் முன்வைக்கலாம். இப்போ இந்த ஒரு பாடலை கேட்போம். எங்கள் அண்ணன் தந்து வந்த தமிழீழம் கரைந்ததே முல்லை கரையோரம். கனவுகள் சுமந்தவர் கரையின் உள்ளே, கரைதனில் சிதைந்தவர் சிறையின் உள்ளே. எங்கள் அண்ணன் தந்து வந்த தமிழீழம் கரைந்ததே முள்ளிக்கரையினிலே. சிலம்போடு நீதி கேட்டு மதுரையை எரித்தாள் கண்ணகி. கதை கதையாய் படிக்கும் உமக்கு கணவனை எதிரிடம் கையளித்த ஈழத்து கண்ணகி. நீதி கேட்டு ஐநா முற்றத்தில் ஆண்டுதோறும் மலையும் வலியும் உமக்கு புரிவதும் இல்லை, நீடறிவதும் இல்லை. முல்லை கரையோரம் பட்டினி சாவினை தந்ததே உலகம். சிரட்டை மட்டும் யார் கொடுத்தார்கள் முல்லை கஞ்சிவாரம். எங்கள் அண்ணன் தந்து வந்த தமிழீழம் கரைந்ததே முல்லை கரையோரம். கனவுகள் சுமந்தவர் கரையின் உள்ளே, கரைதனில் சிதைந்தவர் சிறையின் உள்ளே. முல்லைக்கரையோலங்களை வைத்து அரசியல் தேடும் தொப்புள் கொடி உறவு. 40 ஆண்டுகள் கடந்தும் உன் வீட்டு முற்றத்தில் நாம் அகதிகளா. இன்னும் 30 ஆண்டுகள் கடந்தும் வாழ வழியில்லை. உன் தேசத்தில் ஈழத்து தலைவன் உன் அரசியலுக்கு ஊறுகாய். பிழைப்பு உமக்கு எதற்கு காண்பவரெல்லாம் கதை சொல்லும் காலம் இன்று காணாமல் போனவர் பல்லாயிரம். செல்விழுந்து மண்ணோடு புதைந்தவர் 1000. இவர்கள் உயிர்கள் எல்லாம்
ஓகே, இதுவரை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நாளை இரவு இங்கே உயரப்ப நேரம் 22:30 10:30க்கு வந்து மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி கௌரவ அண்ணா, நன்றி கதிர் அண்ணா. சரி சரியா. கௌரவ நீங்க எதுவும் கருத்து சொல்ல போறீங்க? இதுக்கு இது இருக்கோ உங்களை இல்லை ஓகே இல்லை சரியா. ஓகே, நன்றி.